முதலிலே 4 சுற்றுகள் நடைபெறும். அதன் பின்னால் இடைவெளி அரை மணிக்கூர் 6 மணியிலிருந்து 6:30 வரை இடைவேளை விடப்படுகிறது. இடைவேளைக்கு பின் 4 சுற்றுகள் நடைபெறும். சரியாக 4 மணிக்கு விவாதம் ஆரம்பமாகும். ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக என்று ஆரம்பம் செய்கின்றேன். பைபிள் இறைவேதமா என்ற அந்த தலைப்பில் இப்பொழுது விவாதம் ஆரம்பமாகின்றது. பைபிள் இறைவேதம் இல்லை என்பதற்கு பலவிதமான ஆதாரங்களை, அடுக்கடுக்கான சான்றுகளை இப்பொழுது நாங்கள் உங்கள் முன் எடுத்து வைக்க காத்திருக்கின்றோம். இதுல பிற கிறிஸ்தவ சகோதரர்களும் காய்த்தல் உவத்தல் இன்றி இந்த பைபிளை நீங்கள் படிப்பீர்களேயானால் இது இறைவனுடைய வேதமாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் தெள்ள தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். எந்த அளவிற்கென்றால், ஒரு மனிதன் இப்படி பேசுவானா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு சுய புத்தியுடைய ஒரு மனிதன் இந்த மாதிரி பேச மாட்டான். பேதலித்த மனிதன் கூட பேசக்கூடியதை விட மிகவும் 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 கீழ்த்தரமான கருத்துக்களை பைபிள் உள்ளடக்கி இருக்கின்றது என்பதற்கு நிறைய சான்றுகளை நாங்கள் உங்களுக்கு முன் எடுத்து வைத்து காத்திருக்கின்றோம். அதில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு இறைவேதம் என்று பைபிளை சொல்லுகின்றார்கள். இறைவேதம் என்றால் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படிப்பட்ட அனைத்து விதமான அளவுகோல்களையும் இந்த பைபிள் கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். எப்படியெல்லாம் இருக்கின்றது இந்த பைபிளில் நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுல சொல்லப்பட்ட சட்டங்கள் இந்த நடைமுறைக்கு பொருந்தாத படு கேவலமான சட்டங்கள் இதில் நிறைந்து காணப்படுகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் பலவிதமான உளறல்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்பது மற்ற அந்த சொன்ன பரிசுத்த ஆவிக்கும் புரியாது, படிக்கக்கூடிய எவருக்கும் புரியாத அளவிற்கு மிகவும் பயங்கரமான உளறல்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு இறைவேதத்தில் என்ன இருக்கக்கூடாதோ அது இதில் மிகுந்து காணப்படுகின்றது. எந்த அளவிற்கு ஆபாசம் என்ற அந்த சாப்டருக்குள்ள நம்ம நுழைந்தோம் என்றால், அப்பனும் ஒரு தந்தையும் மகனும், அம்மாவும் மகனும், தங்கையும் அண்ணனும் சேர்ந்து படிக்க முடியாத அளவிற்கு, சொல்வதற்கே நான் கூசக்கூடிய அளவிற்கு மிக 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 கேடுகெட்ட வார்த்தைகள் அடங்கிய ஒரு வாசகங்களை உள்ளடக்கியதாக இந்த வேதாகமம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கெல்லாம் வரிசையா நம்ம ஆதாரங்களை இப்ப நம்ம அடுக்க போறோம். அதோடு மட்டுமல்லாமல் பைபிள் என்றால் எதுவென்ற வரையறையே இவர்களுக்கு இல்லாமல் கூட்டல் குறைத்தல் இருக்கக்கூடாது. இறைவேதம் என்பதுல இதுதான் இறைவேதம் என்றால் அதுல எந்த கூட்டலும் குறைத்தலும் இருக்கக்கூடாது. ஆனால் கூட்டல் குறைத்தலை பாத்தீங்கன்னா, ஒரு குரூப் சொல்றாங்க 4500 வசனங்களை நாங்க நீக்கி இருக்கிறோம், நாங்க எல்லாம் கூடி ஆலோசனை செய்து இந்த வசனங்களை எல்லாம் தூக்கி விட்டோம் என்று சொல்கின்றார்கள். இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பைபிளுக்கும் இன்னொரு சாராருக்கு இடையே இருக்கக்கூடிய பைபிளுக்கும் உள்ள டிஃபரெண்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 வசனங்களை காணோம். அதோடு மட்டுமல்லாமல் இப்ப என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், இன்னும் நாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ தரப்பினர் தான் சொல்றாங்க, இன்னும் நாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த இன்னும் எடிட் பண்ண வேண்டிய ஒரு 114 வசனங்களை நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதையெல்லாம் தூக்க வேண்டியது இருக்கின்றது, நாங்கள் உலக அழிவு நாள் வரைக்கும் இப்படியே கட் பண்ணிக்கிட்டே போவோம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். இப்ப கூட்டல் குறைத்தல். அதோடு மட்டுமல்லாமல் இது இறைவனுடைய வேதம் என்று சொல்கின்றார்கள். இறைவனிடத்தில் இருந்து வந்த வேதமாக இருந்தால் எப்படி இருக்க வேண்டும்? இறைவன் எப்படி சொல்லி இருப்பாரோ அப்படி இருக்கணுமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வேதமாக பைபிள் இல்லை. காரணம் என்னவென்றால், இறைவனையே கேவலப்படுத்தக்கூடிய அளவிற்கு இறைவனுக்கு செய்ய தகுதி இல்லாத கேவலமான ஒரு மனிதனே அந்த மாதிரியான வேலைகளை செய்ய மாட்டான். அம்மனமா ஓடுறதாக இருக்கட்டும், கவட்டுக்குள்ள கைய விடுறதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான அதெல்லாம் அடுத்தடுத்து சான்றுகளை எடுத்து வைப்பாங்க. வசனம் என்னோட முன் வைக்க போறாங்க. அப்படிப்பட்ட இறைவன் இந்த மாதிரியான கேவல வேலைகளை செய்தார். மனுஷனே செய்வதற்கு யோசிக்கக்கூடிய மிக கேவலமான வேலைகளை இறைவன் செய்தார் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் பைபிள் இருக்கிறத பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் அறிவுக்கு பொருந்தாத உளறல்கள், பொருந்தாத சட்டங்கள், ஆபாசங்கள், பொய்கள், இறைவனை இழிவுபடுத்தக்கூடிய மிக மோசமான வசனங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பைபிள்ல நிறைந்திருக்கின்றது. இப்ப நாங்க ஒவ்வொரு ஆதாரமாக அள்ளி போடுகின்றோம். இதன் மூலமாக பைபிள் இறைவேதம் இல்லை, இது ஒரு கேடுகட்ட மனிதன் கூட இதை எழுதியிருக்க மாட்டான். அதைவிட மிகவும் கீழ்த்தரமான ஒரு மிகப்பெரிய ஒரு அசத்திய தீய சக்தியிடத்தில் இருந்துதான் இது வந்திருக்கின்றது என்பதை இப்பொழுது நாங்கள் நிரூபிக்க இருக்கின்றோம். இப்ப நிரூபிப்பாங்க ஒவ்வொன்னா. அன்பிற்கினிய சகோதரர்களே,
ஒருவர் மீது நாம் குற்றம் சாட்டுகிறோம் என்று சொன்னால் எப்பொழுது குற்றம் சாட்டுவோம்? சாட்சிகள் இருக்க வேண்டும். ஒருவர் விபச்சாரம் செய்து விட்டார், மது அருந்தி கையும் களுவுமாக ஒரு தகாத கொலை கொள்ளை இது போன்ற செயல்களில் ஒருவர் பிடிபட்டு விட்டார் என்று சொன்னால் அவர் குற்றவாளி என்று குற்றம் சாட்ட வேண்டும். அதற்கு சாட்சிகள் தேவை. எப்பொழுது சாட்சிகள் தேவை? அவர் ஒத்துக்கொள்ளாதவரை, நான் எந்த தவறும் செய்யாதவன் என்று அவர் அந்த வாதம் வைக்கும் வரை அவருக்கு நிரூபிக்க சாட்சிகள் தேவை. அவரே ஒத்துக்கொண்டார் என்று சொன்னால், ஆமாம் இது எல்லாத்தையும் எல்லா இயக்கத்தனத்தை நான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டால் சாட்சிகள் தேவையில்லை. எது இறைவேதம் என்று நீங்கள் வாதிட வந்திருக்கிறீர்களோ அந்த பைபிள் சொல்கிறது நான் இறைவேதம் இல்லை. லூக்கா அதிகாரம் 1 வசனம் 1 - 4 வரை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், மகாகணம் பொருந்திய தெயோப்பிலுவே இதை நான் தீர விசாரித்தறிந்து எழுதினேன். நிறைய பேர் எழுத புறப்பட்டாங்க, நான் தீர விசாரித்தறிந்து எழுதினேன், நான் கிட்ட கடவுள்கிட்ட நான் கேட்டு எழுதுனேன்னு அவர் சொல்லல. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 12வது வசனத்திலும், 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 25வது வசனத்திலும், 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 40வது வசனத்திலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, கடவுள் சொல்ல, நானே சொல்லுகிறதாவது. எவனோ சொல்றது எதுக்கு இப்படி கடவுளுடைய வேதமாகும்? அப்ப இந்த மாதிரியான வசனங்களின் மூலமாக தன்னைத்தானே இது இறை வேதம் இல்லை என்று அடிச்சு நிரூபித்து விட்டது. இருந்தாலும் அப்பாவி மக்கள் பார்ப்பாங்க இல்லையா, அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக, சாதாரண மக்கள் ஒன்றும் பைபிளை பற்றி தெரியாத கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்வதற்காக சாட்சிகளுடனும் இது இறைவேதம் இல்லை என்பதை இப்போது நாம் நிரூபிப்போம். லேவியராகமம் 13வது அதிகாரம் பாருங்க, சட்டத்தை பாருங்க, வசனம் 42 - 46 வரைக்கும். அதாவது சட்டத்தை நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, இது கடவுளுடைய வார்த்தையா இல்லையா நீங்க முடிவு பண்ணுங்க. என்ன ஒரு நோய்க்கு பரிகாரம்? மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது ஏதாவது சிவப்பாவது பச்சையாவது காணப்பட்டால் அது மூப்பனார் போய் காட்டணுமா? அந்த ஆச்சாரியர் பார்த்து இது குஷ்டம், சரி என்ன செய்யணும்? டாக்டர் போ, மருந்து மாத்திரை போட்டு இப்படி சொல்லுவாரா? அப்படி கிடையாது. என்ன செய்யணும்? போய் உட்கார்ந்துகிட்டு, ஊருக்கு வெளியே போய் உட்கார்ந்துகிட்டு இப்படி தாடியை மூடிக்கொண்டு தீட்டு 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 என்று கத்த வேண்டும். இது கடவுளுடைய வார்த்தையா? ஒரு சராசரி புத்தி உள்ள மனிதனாவது எழுத முடியுமா? சரி, இதை விடுங்க. அடுத்தது பாருங்க, இதுக்கும் பதில் சொல்லணும். அடுத்தது பாருங்க, லேவியராகமம் 13வது அதிகாரம் வசனம் 47 - 59 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஆடைக்கு குஷ்டரோகம் வருமா? திடீர்னு நேத்து காய வச்சிருந்த பனியனே கீழே விழுந்து அடிபட்டு போச்சு, அவசரமா ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிட்டாங்க சொன்னா ஏத்துக்க முடியுமா? திடீர்னு என்னுடைய சட்டைக்கு குஷ்டரோகம் வந்துருச்சுங்க, நேத்தா கொண்டு போய் அப்போலோல அட்மிட் பண்ணிருக்கிறேன் சொன்னா ஏத்துக்க முடியுமா? அப்ப ஆடைக்கு குஷ்டரோகம் வரும். அதுல சிவப்பாவது பச்சையாவது, அதுக்கு குஷ்டத்துக்கு அது விதம் வேற. சிவப்பாவது பச்சையாவது காணப்பட்டால் அது ஒரு விதமான குஷ்டம். என்ன செய்யணும்? அதை கொண்டு போய் காட்டணும் ஆச்சாரியர்கிட்ட. பார்த்து 7 நாள் பொட்டியில மூடி வைப்பார், அதுக்கப்புறம் கட் பண்ணுவார், அதுக்கப்புறம் எரிச்சு போடுவார், அதுக்கப்புறம் துணியை கொளுத்திடுவார். இது என்ன? இது ஏதாவது எங்கேயாவது ஆடைக்கு, ஜட்டிக்கு, பனியனுக்கு, புடவைக்கு, பாவாடைக்கு, சுடிதாருக்கு இதுக்கெல்லாம் எங்கேயாவது நோய் வந்திருக்குதா? இது மாதிரி எங்கேயாவது நடந்திருக்குதா? யாரோ மனிதனுடைய உளறல்கள். பைபிள் ஒத்துக்கொண்ட மாதிரி அது ஒரு மனிதனுடைய உளராக இருக்கிறது. ஆடைக்கு மட்டும் குஷ்டரோகம் கிடையாது, இந்த பில்டிங்கு குஷ்டரோகம் வரும். பைபிள் பிரகாரம் பார்த்தாக்கா திடீர்னு ஒரு 4 டாக்டர் கூட்டு காட்டணும். அந்த மாதிரி உன்னுடைய வீட்டுக்கு குஷ்டரோகம் வர பண்ணினால் என்ன செய்யணும்? அதுவும் பாதியாருக்கு தான் போனோம். பாதியார்கிட்ட கொண்டு போய் காமிச்ச உடனே பார்ப்பார். பார்த்து 7 நாள் மூடி வை வீட்டை, அதுக்கப்புறம் ஒளிச்சு வைக்கணும் வீட்டை, அதுக்கப்புறம் பார்த்து 2 குருவியுடைய ரத்தத்தெல்லாம் வச்சு தெளிச்சு விட்ட பிறகு அதுக்கப்புறமா அது குறையலனாக்கா அதை அப்படியே கடபாரில இடிச்சு அது கொண்டு போய் வெளியே போடணும். அப்புறமா நோய் போலியா? கவலையே படாத, ஒட்டுமொத்த வீட்டை இடிச்சு கொண்டு போய் ரோட்ல கொட்டிடு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது கடவுளுடைய சட்டமா? ஆடைக்கு குஷ்டரோகம் வருமா? வீட்டுக்கு குஷ்டரோகம் வருமா? தலைக்கு குஷ்டரோகம் வந்தாக்கா என்ன ஊருக்கு வெளியே உட்காந்துட்டு தீட்டு தீட்டுன்னு கத்த வேண்டுமா? இது பாத்துங்க. அதே மாதிரி அந்த கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கடவுள் எல்லாருமே அன்பை செலுத்த வேண்டும். என்ன சொல்றாருனாக்கா, அவருடைய சபைக்கு யார் யார் வரணுமா? லேவியராகமம் அதிகாரம் 21 வசனம் 16 - 23 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கை உடைஞ்சவன், கால் உடைஞ்சவன், கூணம், குள்ளம், குருடம், பூழுந்த கண்ணன், சப்பானி, இந்த மாதிரியான இருக்கிற ஆளெல்லாம் என்னுடைய சபைக்குள்ள வரக்கூடாது. பக்க வர்ணாசிரமம். எப்படி மற்ற சமுதாயத்துல 4 வர்ணத்தார்கள், ஒரு குறிப்பிட்ட வர்ணத்தார்கள் தான் கோவிலில் பூசை செய்ய வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சொன்னார்களோ, அதை பார்த்து நிறைய பேர் வெறுத்து போய் வந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இப்படி ஏதாவது ஒரு கடவுள் சொல்லுவாரா? இவன் வரக்கூடாது, அவன் வரக்கூடாது. எதுக்கு வரக்கூடாதான்? அவருடைய ஆலயத்தை பரிசுத்த குலைச்சல் தீட்டாகாதபடிக்கு, பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு வந்தா தீட்டாயிரும். இப்படி பிராமணனை தொட்டா தீட்டு, பட்டா தீட்டு சொல்லுவாங்களோ, அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி கர்த்தருடைய சபைக்குள்ள வந்தாக்கா இது மாதிரி கை உடைஞ்சவன், கால் உடைஞ்சவன், கூண் இருக்கிறவன், பூவிருந்த கண்ணன், மூக்கு கோணையா இருக்கிறவன், முக விகாரமானவன், நீண்ட அவயம் உள்ளவன், குள்ளனானாலும் வரக்கூடாது.
அப்ப யார் வரணும்? இங்க இருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தவங்க ஒரு குள்ளமா இருப்பீங்க. அமெரிக்க கிறிஸ்துவன் முன்னாடி பார்த்தாக்கா நீங்க குள்ளமா இருப்பீங்க. ஜப்பானிய கிறிஸ்துவன் பார்த்தா உங்களோட அவன் குள்ளமா இருப்பான். அப்ப அவனை உங்க சபைக்குள்ள சேர்க்க மாட்டீங்களா? நீங்க அமெரிக்காவுக்கு போனா அவங்க உங்களை சபையில சேர்க்க மாட்டாங்களா? அப்ப யார் வேணும்? யார் உலக ஆனாலும் போட்டியில பரிசு வாங்கி மெடல் வாங்கி கப்பு வாங்கினாலோ அவன் தான் உள்ள வரணுமா? இதுதான் இறை வேதமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அடுத்து இறை வேதம் என்றால் அதுல சில நல்ல கருத்து இருக்க வேண்டும், அதே நேரத்தில் மனித கருத்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சில வாதங்களை நாம எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம். பைபிள் அடுத்து என்னன்னா, காலையில அவங்க சொன்னாங்க அது நீங்க தான் தீவிரவாதி, ரொம்ப அதாவது வெட்டுங்க குத்துங்க எல்லாமே உங்கள்ட்ட தான் இருக்குது அப்படின்னாங்க. இது நான் படிக்கிறது குர்ஆன் எல்லாம் படிக்கல, பைபிளை தான் படிக்கிறேன். பைபிள்ல எப்படி இருக்கு நீங்க பாருங்களேன். என்னாகமம் 31 117-18 வசனத்துல இருக்குது. எனவே ஆண் குழந்தைகள் அனைவரையும் இப்போதே கொன்று விடுங்கள், ஆணுறவு கொண்ட பெண்கள் அனைவரையும் கொன்று விடுங்கள், ஆனால் ஆணுறவு கொள்ளாத இளம் பெண்கள் அனைவரையும் உங்களுக்காக உயிரோடு வைத்துக் கொள்ளுங்கள். யாரை கொல்லணுமா? ஆம்பளை பிள்ளைகளை கொல்லணுமா? பொம்பளை பிள்ளைய கொல்லணுமா? அதே நேரத்தில் பெண் குழந்தைகளையும் கொல்ல வேண்டுமா? குழந்தைகள் உலகத்துல யாரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய விரோதியா இருந்தாலும் கூட குழந்தைகளை கொல்லணும் அப்படின்னு சொல்றது மனித நேயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கருத்து என்று எல்லாருமே தெரிஞ்சு இருக்கும். போர் நடந்தா கூட குழந்தைகளை கொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு உள்ள ஒரு நிலையில வாழக்கூடிய நாம இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா பிள்ளைகளை கொன்றணும், பிள்ளைகளை கொண்டாத பிறகு குழந்தைகளை கொல்றதுன்னு சொல்லுது. அடுத்து இன்னொன்னு பாருங்களேன், ஆடு மாடுகளை கூட கொண்டு விடணுமா. இது சாமுவேல் 1:15 3வது வசனத்துல சொல்லப்படுது. ஆகவே சென்று அமலேக்கியரை தாக்கி அவர்கள் உடைமைகளை அனைத்தையும் அழித்தொழியும், அவர்கள் மீது இரக்கம் காட்டாமல் ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் பாலர்களையும் மாடுகள் ஆடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் அனைத்தையும் கொண்டு விடும். இது என்னங்க, மனுஷனாவது பாவம் செய்வான், மிருகங்களுக்கு இது ஏதாவது உண்டா? மிருகங்கள்ல கழுதை உட்பட ஒட்டகங்கள் ஆடு மாடு எல்லாத்தையும் கொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, பிள்ளைகளையும் கொல்லுங்க, குழந்தைகளை. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவையோர் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அருமையான சகோதரர்களே, முதலாவது பகுதியிலே அநேக கேள்விகளை நாங்கள் எடுத்து வைத்தோம். கேளுங்கள் நாங்கள் விளக்குவோம் என்று கூறிவிட்டு குர்ஆனிலிருந்து அவர்களே பதில் கூற வேறு குர்ஆனை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். 1435 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டுள்ளது. அதிலும் அவர்கள் சொன்னார்கள் அல்பாத்தியா 1ஆம் அத்தியாயம் தான் முதலில் இறக்கப்பட்டதாக சொன்னார்கள். நான் சொல்லுகிறேன் பாருங்கள், குர்ஆன் தர்ஜமாயில அதனுடைய பேஜ் நம்பர் முதலாவது எங்கள் உரை பேஜ் நம்பர் 3ல 1435 ஆண்டுகளுக்கு முன் இதனுடைய 96வது அத்தியாயத்தின் முதல் 5 வசனங்களையும் அருளி செய்து 1435 ஆண்டுகளுக்கு முன் இதனுடைய 96வது அத்தியாயத்தினுடைய முதல் 5 வசனங்களை அருளி செய்து பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஆண்டுகளில் இதனை நிறைவு செய்தோம். அப்போ முதலாவது இது அங்கே சொல்லப்பட்டது அவங்க சொன்ன பதில் அல்ல. இரண்டாவது பாருங்கள், 7 குர்ஆனை நாங்க வச்சிருக்கிறோம். 7 குர்ஆன் வச்சிருக்கிறோம். இந்த 7 குர்ஆன் அல்ல, இங்க வச்சிருந்த 7 குர்ஆன் அல்ல, 2002க்கு பிற்பாடு இறக்கப்பட்டதான் குர்ஆன்னு சொன்னாங்க. தமிழ் குர்ஆன் கிடையாதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுல இருந்து தெரியுது குர்ஆன் இறைவேதம் இல்லைன்னு. அரபி மொழியில் எழுதப்பட்டதான் குர்ஆன் ஒத்துக்கிட்டாங்க. நீங்க ஏன் உங்கள்ட்ட பைபிள் தானே கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லுவீங்க. நாங்க பைபிள்ல கொஸ்டின் எல்லாம் நோட் பண்றோம், பதில் சொல்லுவோம், நீங்க பாத்துட்டு இருங்க, இது மாதிரி மழுப்ப மாட்டீங்க, நல்ல கவனமா பாத்துட்டு இருங்க. அப்ப தமிழ்நாடு நம்மகிட்ட ஒப்பந்தம் பண்ணும்போ தமிழ் குர்ஆனும் தமிழ் பைபிள்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அங்கீகரிக்கப்பட்ட குர்ஆன் என்று ஒப்பந்தம் பண்ணவில்லை. ஏன் சொல்றேன்னா, இவங்க கடைசியில சொன்னாங்க மற்ற குர்ஆன் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது அல்ல, நாங்க இறக்கின குர்ஆன் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டது. அப்ப 2002 வரைக்கும் தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு குர்ஆனே கிடையாது. 2002க்கு பிறகுதான் இவங்க சொல்றபடி குர்ஆன் வந்திருக்கிறது. இதற்கு பிற்பாடு பாருங்கள்,
பைபிளை குறித்து நான் வர்றேன். ஏன்னா அவங்களுக்கு நான் பதில் சொல்லலன்னு சொன்னா அப்புறம் அவங்க இடத்துக்கு நாங்க போறோம், இங்க வந்து உட்கத்தில் வித்தியாசமா எல்லாம் போயிடும். அன்னைக்கு எடுத்து வச்சிருக்கேன், அந்த வரல. பாருங்கள், பைபிளில் எழுதப்பட்டது எதுவோ அனைத்தும் நடந்தவைகள். பைபிளில் எழுதப்பட்டது எதுவோ அனைத்தும் நடக்கிறவைகள். பைபிளில் எழுதப்பட்டது எதுவோ அனைத்தும் நடக்கும். முக்காலங்களையும், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், முக்காலங்களையும் சுட்டி காட்டுவதுதான் பைபிள். இந்த பைபிளை அதனால தான் இறைவேதம் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அருமையான சகோதரர் அவர்கள் முதலாவது பகுதியிலே 6 கேள்விகளை எடுத்து வைத்தார்கள். அந்த எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் ஆபாசத்துக்கு போனாங்க. ஆபாசத்துக்கு நீங்க வரும்போது நாங்க சுட்டி காட்டுறோம், நீங்க அந்த வசனத்தை எடுத்து வைக்கல. கவட்டுக்குள் கைவிடுவதுன்னு சொன்னாங்க. பிரதர், தயவு செய்து நீங்க சொன்ன வசனத்தை எங்களுக்கு நோட் பண்ணி காட்டணும். கவட்டுக்கு உள்ள, தயவு செய்து சகோதரர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், கவட்டுக்குள்ள கைவிடுறதுன்னு சொன்னாரு. அந்த வசனத்தை நீங்க எங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும். ஏன்னா நீங்க பைபிள்ல இல்லாத வசனங்களை சொல்லக்கூடாது. அடுத்தது பாருங்க, முதலாவது கொஸ்டின் லூக்காவை குறித்து சொன்னாரு. பதில் சொல்றோம், பதில் சொல்லுவோம் ஓட மாட்டோம். அதை நான் மீண்டும் சொல்றோம், பதில் சொல்லுவோம் அப்படின்னு ஓட மாட்டோம். ரெண்டாவது கொரிந்தியரை குறித்து சொன்னாரு, பவுலை குறித்து சொன்னாரு. மூணாவது குஷ்டத்தை குறித்து சொன்னாரு. நான் சொன்ன கவனம் கேட்டுடுங்க. நாலாவது லேவியராகமத்துல அந்த ஆசாரிய ஊழியத்துக்கு யார் அங்கவீனம் உள்ளவன் அதை குறித்து சொன்னாரு. ஐந்தாவது குழந்தைகளை கொல்றதை குறித்து சொன்னாரு. ஆறாவது ஆடு மாடுகளை கொல்றதை குறித்து சொன்னாரு. நான் வர்றேன். நீங்கள் கேட்ட நான்காவது கேள்வி குறித்துக் கொள்ளுங்கள். நாங்க கேள்வியை சொல்லி பதில சொல்றோம், கவனமாக. ஆசார ஊழியத்துக்கு தான் அங்கவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரர், நீங்க சொன்னது போல ஆணழகன் போட்டிக்கு ஆள் சேர்ப்பது அல்ல. நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். இங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆணழகன் போட்டிக்கு ஆள் சேர்ப்பதை சொல்லப்படவில்லை. ஆசார ஊழியத்திற்கு ஆள் சேர்ப்பதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசையிடம், நீ ஆரோனோடும் அவனுடைய குமாரோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சொல்லும்படியாக சொன்ன கட்டளை இஸ்லாமியர்களுக்கு சொன்ன கட்டளை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இது இஸ்லாமியர்களுக்கு சொன்ன கட்டளை அல்ல. இது ஆரோனுடைய ஆசாரிய ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்ட ஆரோனுடைய சந்ததியாருக்கு சொல்லப்பட்ட கட்டளை. ஆசாரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று உண்டு. நீங்கள் எடுத்துக்கொண்டால் தெரியும். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 33, 34 வசனத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இருக்கிறது. தகன பலிபீடம் ஒன்று யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 40:10 தகன பலிபீடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மகா பரிசுத்தமான பலிபீடமாகும். இந்த தகன பலிபீடம் என்கிறது அது மகா பரிசுத்தமான பலிபீடமாகும். ஆசாரியனாக ஆரோரின் சந்ததியாரில் அங்கவீனமுள்ள ஒருவனும், நல்ல கவனமாக, ஆரோனுடைய சந்ததியாரில் அங்கவீனமுள்ள ஒருவனும் கர்த்தருடைய தகன பலியில் செலுத்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய தகன பீடத்தண்டையில் சேரக்கூடாது. அங்கவீனம் உள்ளவன் பரிசுத்த ஸ்தலத்துல போய் குருடனை கொண்டு போய் பரிசுத்த ஸ்தலத்துல பலியிடுன்னு சொன்னா என்ன பலியிடுவான்? காலம் நொண்டியை கொண்டு 2 காலம் சப்பானியை கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துல பலியிடு சொன்னா என்ன பலியிடுவான்? எப்படி அவனால பலியிட முடியும்? அங்கவீனம் உள்ளவன் சொல்றது அவதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய நீங்க நினைக்கிற ஆணழகன் போட்டியலுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அங்கே லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 21 வசனத்துல தேவனுக்கு கொடுக்கின்றவைகள் பழுதற்றவைகளாக இருக்க வேண்டும். தன் மந்தையில் கடா இருக்கையில், இது நான் சொல்லப்பட்ட மேல இருக்குது, நீங்க சுட்டிக்காட்ட வசனத்துல இருக்கு. இங்க பாருங்க, மல்கியா 1:14 சொல்லப்பட்டிருக்குது. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் என்று மல்கியா 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? ஆண்டுடைய கட்டளையை மீறி உசியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16 முதல் 29 வசனத்தில் 52 ஆண்டுகள் எருசலேமை ஆண்ட ராஜா இவன் மனமேட்டிமை ஆகி, பாருங்கள், ஆசாரியர்கள் பலி செலுத்த வேண்டிய அவன் அந்த பலிபீடத்திற்குள்ளாய் கடந்து போகிறான். அங்கே சென்று இவன் அங்கே பலியிட போனபடியினாலே
ஆசாரியர்கள் கடந்து வந்தவனை தடை செய்கிறார்கள். உசியா ராஜாவே, இது உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டதல்ல, இது ஆரோனுடைய குமாரராகிய ஆசாரியர் ஊழியர்களுக்கு என்று நியமிக்கப்பட்டது. ஆனபடினாலே ஆசாரியர்கள் தர வேண்டிய இடத்துல நீ ராஜான்னு சொல்லிட்டு கடந்து வரக்கூடாது. அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி அவரை எச்சரித்தும் அவர் கேளாமல் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய திமிரோடு அங்கே தூப காட்டும்படியாக பரிசுத்த ஸ்தலத்திலே கடந்து போகிறார். கர்த்தர் அவனை அடித்தார். அவன் வியாதிப்படுகிறது வரையிலும் குஷ்டரோக வியாதியாக மரித்தான். நான் சொல்றேன், 1 கொரிந்தியர் 1:21 சொல்றது, தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது தன் சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் தேவ ஞானத்தை புரிந்து கொண்டு ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம், லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம் ஆணழகன் போட்டிக்கு ஆள் சேர்ப்பது அல்ல. கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே யார் போகக்கூடாது என்று இது கர்த்தருடைய கட்டளை. மீதியான 5 கேள்விகளுக்கும் சகோதரர் பதில் சொல்லுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது கேள்வியை கேட்டார், லூக்கா எழுதின சுவிசேஷத்தை பற்றி. யாரோ சொன்னதை கேட்டு ஒருவன் எழுதினால் அது இறை வேதம் ஆகுமா ஆகாது என்று சொன்னார். அதை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் லூக்கா சுவிசேஷம் 1-2 அதில் எழுத, ஆரம்பம் முதல் கண்ணாரை கண்டவர்கள் போதித்ததை அவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தார்கள். எவனோ சொன்னதல்ல, ஆரம்பம் முதல் கண்ணார கண்டதை எங்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதை நான் ஒழுங்கா எழுதுவது நலவென்று சொல்லுகிறேன். அயல் அவர் ஒழுங்கானா, உண்மையை கண்டவர்கள் உள்ளபடி சொல்லுகிறார்கள். சொல்லுகிறதை ஆவியானவர் எழுதும்படி ஏவுகிறார், லூக்கா எழுதுகிறார். ஆனா எவனோ சொன்னதல்ல, ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு அவரோடு இருந்து போதித்தவர்கள் இவர்களுக்கு எதை ஒப்புவித்தார்களோ, அதாவது லூக்கா சுவிசேஷருக்கு எதை ஒப்புவித்தார்களோ அதைத்தான் எழுதினாரே தவிர எவனோ சொன்னதை எழுதவில்லை. ஏனென்றால் நீங்கள் சொன்ன பதில் என்னவென்றால், எவனோ சொன்னதை தெரிந்து எழுதினீர்கள் என்று சொன்னார். அடுத்து லேவியராகமத்தில் ஆடைக்கு குஷ்டம், துணிக்கு குஷ்டம் என்று சொல்லப்பட்டது. உண்மையிலேயே ஆடைக்கு குஷ்டம் துணிக்கு குஷ்டம் என்றால் அன்றிருந்த நோய் குஷ்டரோகம் மிக வெறுக்கப்பட்டது. அதனாலே ஆண்டவர் என்ன செய்கிறார், அன்றிருந்த மக்களுடைய அறிவு, தண்ணீரிலே ஆடைகளை நினைத்தால் அதிலே புழு பிடிக்கும். சுருக்கமா சொன்னால், சுருக்கமா சொல்ல வேண்டியது இருக்கு, சுருக்கமா சொன்னால் ஆடையிலே குஷ்டம் பிடிக்கும் என்று சொன்னால், இன்றிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும், புளிக்கு குஷ்டம் பிடிக்கும் என்று சொல்கிறார்கள். இப்ப நீங்கள் கேட்டால் புளிக்கு குஷ்டமானு கேட்பார்கள். ஏனென்றால் அது உதவாதது, குந்தமா தள்ளி இருக்கும். அதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் புளிக்கு குஷ்டம் என்று சொல்கிறார்கள். உங்கள் கேள்விப்படி புளிக்கு குஷ்டமா? இல்லை, அவனுக்கு குஷ்டத்தை கண்டு வெறுப்பு. அதை அவன் ஆடையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அது ஆசாரியனுக்கு சொல்லவில்லை. ஏனென்றால் ஆசாரியன் தேவாலயத்தில் இருக்கும் போது சுத்தமாய் நிற்க வேண்டும். ஏன் அந்த கட்டளை அவனுக்கு கொடுக்கவில்லை என்றால், அவன் வீட்டில் வரும்போது சுத்தமாக இருக்கிறவன் எங்கும் சுத்தமாக வைப்பான், மற்றவர்கள் சுத்தமாக இருக்க மாட்டார்கள். சுத்தமாக இருக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாம்ச பிரகாரமான கட்டளை நியாய பிரமாணம் வேதம் அழகாக சொல்லுகிறது. இன்னும் அடுத்த கேள்விக்கு, கடவுள் அன்புள்ளவர் என்று சொன்னால் குழந்தைகளை கொல்லுவாரா, பெண்களை கொல்லுவாரா? இது நியாய பிரமாணத்தின்படி அன்றிருந்த இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. அதை புரிந்து கொள்ளாமல், வேதத்தை புரிந்து கொள்ளாமல் வைத்திருக்கிறீர்கள். அது எப்படி என்று நீங்கள் கேட்டாலும் பதில் சொல்லலாம். எனவே அன்புள்ளவர்கள் என்றால் அன்று பாவத்தில் நிறைந்திருந்தவர்கள். பாவியை தண்டிக்க இறைவனுக்கு உரிமை உண்டு. பாவத்தின் மக்களை விழித்து பரிசுத்தமாக்கி பரிசுத்தமா நடக்க வைத்து நீங்கள் அவர்களை கொல்லுங்கள். அழிப்பதும் காப்பதும் உற்பத்தி செய்வதும் இறைவனுடைய கட்டளை. அவர் அதை சொல்கிறார். ஏனென்றால் இறைவனிடத்தில் கேள்வி கேட்க நமக்கு யாருக்கும் தகுதி இல்லை. இதை செய் என்றால் செய்தாக வேண்டும், செய்யாத என்றால் செய்யாக வேண்டும். அன்பு சகோதரர்களே, பதிலுங்கிற பேர்ல என்ன பேசுறாங்கிறது நீங்க எல்லாருமே கவனிச்சுட்டே இருக்கிறீங்க. தயவுசெய்து அவங்களுக்கும் ஒரு அறிவுரையாக நாங்க சொல்றோம். நீங்க பதிலுங்கிற பேர்ல எங்களுக்கு சார்பா பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அது உங்க மக்களும் புரிந்து கொள்வார்கள். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா,
கர்த்தருக்கு ஒரு ஆளை தண்டிக்கக்கூடிய உரிமை எல்லாமே இருக்குது. பாவம் செஞ்சாச்சுன்னா ஆண்டவருக்கு எல்லா அதிகாரம் இருக்குது அப்படின்னு. நீங்க பாவம் செஞ்சாலும் அழிக்கலாம், அது கடவுளுக்கு உண்டான அதிகாரம். நான் அதையா கேட்டோம்? கடவுளுக்கு உண்டான அதிகாரத்தை நம்ம கேட்டோமா? கழுதைகளை கொலை சொல்லுது, கழுதை என்ன பாவம் பண்ணுச்சு? ஆடுகளை கொலை சொல்லுது, அந்த ஆடுகளை என்ன பாவம் பண்ணுச்சு? குழந்தைகளை கொலை சொல்லுது, அந்த குழந்தைகள் என்ன பாவம் சொல்லுச்சு? இதையெல்லாம் நாங்க கேட்டோம். நீங்க எங்களுக்கு பதிலாகவே என்ன செய்றீங்கன்னா, ஆமா அது அப்படித்தான் இருக்குது, கர்த்தர் அப்படித்தான் சொன்னாருங்கிறிய. அப்ப நாங்க சொன்னது இது இறைவேதம் இல்லை, இது ஒரு மனித மனம் இல்லாத ஒருத்தர் எழுதினது என்பதை நீங்களே ஒப்புக்கொண்டீங்க. இது மாத்திரம் இல்ல, அடுத்து நான் இன்னும் சில விஷயங்கள் நான் படிக்கிறேன், எப்படி எல்லாம் வன்முறைகளை இது தூண்டுது அப்படிங்கறது நீங்க பாருங்களேன். அதாவது எசேக்கியேல் 9:6, முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள், அடையாளமிடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள், என் தூயகத்தில் இருந்து தொடங்குங்கள், அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர் அப்படின்னு சொல்லி இதுல இருக்குது. இது யாரெல்லாம்? முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள். இதுல இதுல நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி சங்கீதம் 137:8-9 அதுல எப்படி இருக்குதுன்னா, அதாவது பாழாக்கும் நகர் பாபிலோனி, நீ எங்களுக்கு செய்தவற்றை உனக்கே திரும்பி செய்வோம், பேறு பெற்றோர். உன் குழந்தைகளை பிடித்து பாறையின் மேல் மோதி அடிப்போர், பேர் பெற்றோர். புள்ளைய புடிச்சுங்க, அது பாறையில மோத வச்சு அப்படி அடிக்கணுமா? இது கல் நெஞ்சக்காரன் செய்யக்கூடிய ஒரு செயல். அவங்க கூட இது செய்ய மாட்டானே, இது இப்படி சொல்லுத. நம்ம ஏற்கனவே கேட்டோம், குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு? கர்த்தருக்கு உரிமை இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் கொலை செய்வாரா? கர்த்தர் சொல்லுவாரா? அப்ப கடவுள் கொடூரமான கடவுள் என்றுதானே உங்களுடைய பைபிள் சுட்டி காட்டுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால இது மனித வேதமே கிடையாது, மனிதனுடைய எழுத்தும் கிடையாது, ஒரு சாத்தானுடைய எழுத்து. அதுதான் இப்படி சொல்ல முடியும் என்பது இதுல இருந்து நிரூபணமாகிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றோன்ற பேர்ல நமக்கு கொஞ்சம் கூடுதல் ஆதாரத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் நன்றி செலுத்திக்கிறோம். காரணம் என்னன்னா, இப்ப அந்த கூணன், குருடன், நீண்ட அவயம் உள்ளவன் இவெல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அது ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? அந்த மாதிரியான ஆட்கள்லாம் தகன பலி செலுத்த முடியாது, அதனாலதான் அப்படி சொன்னாங்க அப்படின்றாங்க. ஆனா என்ன இருக்கு அதுல? உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றாரு. உள்ள வர்றது இருக்கு, உள்ள வர்றதுன்றது வேற, தகன பலி செலுத்துறதுன்றது வேற. தகன பலி செலுத்துறதுக்கு இவங்களால எல்லாம் முடியாது, அதனால இவங்க தகன பலி செலுத்த வேண்டாம்னு சொன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கலாம். ஆனால் என்ன, உள்ளே நுழையக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, பரிசுத்த அந்த இதை அசுத்தமாக்கிடக்கூடாது என்றால், அப்ப மூக்கு நீண்ட ஆளு, நீண்ட அவயம் உள்ளவன் இருக்கா இல்லையா? கொஞ்சம் மூக்கு நீண்ட ஆளுன்னு இருக்கான்னு வைங்க, மூக்கு நீண்ட ஆளு தகன பலி செலுத்துறதுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நான் என்னுடைய மூக்கு நீட்டமா இருக்கு அப்படின்றதுனால பேசக்கூடிய சகோதரருடைய மூக்கு கூட கொஞ்சம் நீளமா தான் இருக்கு, அதனால அவங்க நீங்க உள்ள போகக்கூடாது. காரணம் என்ன? இது நீங்க இப்படி உள்ள நுழைஞ்சீங்கன்னா மூக்கு நீளமா இருக்கு அதனாலதான் அப்படின்னு சொன்னால் இது நியாயமா அப்படின்றதையும் பார்க்கணும். அடுத்து என்னன்னா, அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் உள்ளே வரக்கூடாது. இங்கதான் கவனிக்கணும். நீங்க ஒரு ஆள் அங்கவீனம் இருக்கிறான்னு வைங்க, அங்கவீனத்தோட இருக்கிறாருன்னு வைங்க, அவர் உள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னா கூட நியாயம் இருக்கலாம், அதுவே அநியாயம் சொல்றோம். ஆனால் தலைமுறை தோறும் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி இந்த விஷயத்தை எல்லாம் இருட்டடிப்பு செஞ்சு அதை நியாயப்படுத்துறீங்க. தப்ப சொன்னா தவறா இருக்கு, மனுஷன் நான் விசாரிச்சறிஞ்சு எழுதுனதுன்னு சொல்றாரு, அந்த மாதிரி இது அவரா எழுதியிருப்பாருன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. அதை நியாயப்படுத்துறன்ற பேர்ல மேற்கொண்டு நமக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க, அது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னா, அதாவது இந்த பலி செலுத்த முடியாது அதனாலதான் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உபாகமம் 23 பாத்தீங்கன்னா, விதை நசுக்கப்பட்டவனும் கோசம் மறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடாது, சபைக்கே வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஏன் கோசம் மறுபட்டவன், விதை நசுங்கியவன் இவங்க எல்லாம் பலி கொடுக்க முடியாதா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த வேசி பிள்ளை, ஒரு வேசியுடைய மகன் இருக்கிறான், அவன் நல்லவனா இருக்கிறான், ஆனாலும் அவன் என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடாது. 10ஆம் தலைமுறையானாலும் சபைக்கு வரக்கூடாது, ஏன்னா வேசிக்கு பிறந்தவன் ஆயிட்டானா. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேவியராகமம் 22வது அதிகாரம் 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கூலி வேலை செய்கிறவன் பரிசுத்தமானவைகளை புசிக்க கூடாது. சாப்பிடுறதுக்கு என்ன?
வாய் இருக்குது, அவன் திங்க போறான், ஆனா திங்காத, ஏன்னா நீ கூலி வேலை பாக்குறவன். கூலி வேலை பாக்குறவனுக்கு எல்லாம் இது சாப்பாடு கிடையாது, அது நீ திங்க கூடாது, அது உயர்ந்த ஜாதி தான் திங்கணும். இது மனிதனை இழிவுபடுத்துறத தவிர என்ன இருக்குது? நீங்க சொன்ன வழக்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குதா? அதே மாதிரி சொன்னாங்க, பைபிள் முக்காலத்தையும் கடந்தது, அது முன்னறிவிப்புகளை எல்லாம் செய்யும் அப்படின்றாங்க. பைபிள் செய்யக்கூடிய முன்னறிவிப்புடைய லட்சணத்தை பாருங்களேன். ஏசாயாவுல 52வது அதிகாரம் 1வது வசனத்துல பைபிள் பேசுது, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஜெருசலமை பார்த்து கர்த்தர் பேசுறாராம், விருத்த சேதனை எவன் செய்யலையா அவன் ஊருக்கு வரமாட்டான், ஊருக்குள் நுழைய முடியாது அப்படின்னு ஒரு பயங்கரமான அறிவிப்பு செய்யுது. இது உண்மையா? நடைமுறையில் இன்றைக்கு பொய்ப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பைபிள். விருத்தன சேதனம் செய்யாதவர்கள் ஜெருசலத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, பெரும்பான்மையான போய்கிட்டு இருக்கிறாங்க. போக முடியாதுன்னு பைபிள் சொல்லுது, நடைமுறையில போய்கிட்டு இருக்கிறான். அப்ப இறைவன் இல்ல பொய்யின் புருடான் ஆயிடுச்சா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சகோதரர் பிரான்சிஸ் அவர்களும் நமக்கு கூடுதல் ஆதாரங்களை தந்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் என்னன்னா, லூக்கா விசாரித்தறிந்ததான் எழுதினாருன்னு சொன்ன செய்தியை நம்ம சொன்னோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அவர் விசாரித்தறிந்ததை சொல்லல, கண்ணார கண்டு உள்ளதான் நான் எழுதினேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப பரிசுத்த ஆவி உந்தப்பட்டு எழுதலன்றதை அவங்களே ஒப்புக்கொண்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் கண்ணுல என்னத்தை பார்த்தாரோ அதைத்தான் நான் எழுதியிருக்கிறேன் ஒழிய இது பரிசுத்த ஆவி உந்தப்படுறதா சொல்றது பொய் அப்படின்றத அவங்களே ஒப்புக்கொண்டாங்க. அதே மாதிரி பாருங்க, தெரியாம சாப்பிட்டா சாப்பிடக்கூடாது. சரி, தெரியாம சாப்பிட்டா என்னங்க செய்யணும்? சரி, தெரியாம சாப்பிட்டா மன்னிச்சு விடணும்ல. அதுல கூட இவங்களுடைய வக்ர புத்தியை பாருங்க. தெரியாம அந்த புனித உணவுகளை ஒருவன் திண்டு விட்டால் அவன் கூலி வேலை பார்க்கறனா இருந்தாலும் 5ல் 1 பங்கு கூடுதலாக கொடுக்கணுமா, பரிகாரம் செலுத்தணுமா. இந்த அளவுக்கு மோசமா எழுதிட்டு அதை மறைக்க பாக்குறாங்க. அதே மாதிரி ஆடைக்கு குஷ்டரோகத்தை பத்தி சொன்னாங்க. இப்ப இந்த புலிக்கு குஷ்டம் வரும் அப்படின்னு ஒரு கதையை சொல்லி இருக்கிறாங்க. புலிக்கு குஷ்டம் வரும்னு சொல்றது என்ன? பரிசுத்த ஆவியா? இங்க உள்ள நாகர்கோயில் மக்கள் சொன்னதை நீங்க ஆதாரமா காட்டுவீங்களா? அப்ப பரிசுத்த ஆவி பேசுனதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆடைக்கு குஷ்டரோகம், வீட்டுக்கு குஷ்டரோகம் வரும்னு எழுதி வச்சிருக்கீங்களாங்க. ஆடைக்கு குஷ்டரோகம், வீட்டுக்கு குஷ்டரோகம் வந்தா வீட்டை இடிச்சு போடு, ஆடையை எரிச்சு போடுன்னு சொல்றது எந்த விதத்துலங்க நியாயம்? இது சரியா வருமா அப்படின்னு கேட்டா, புலிக்கு குஷ்டம்னு சொல்றது இல்லையா? அப்போ இங்க நாகர்கோயில்ல லோக்கல் மக்கள் மாதிரி தான் அங்க உள்ள ஆட்கள் எழுதி இருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்ப ஒப்புக்கொண்டீங்கல்ல, இது நாகர்கோயில்ல உள்ள லோக்கல் மக்கள் சொன்ன மாதிரி தான் உள்ள விஷயம் தான் அப்படின்றத ஒப்புக்கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். அடுத்து என்னன்னா, அந்த கவட்டுக்குள்ள கையை விட்டது சம்பந்தமா கர்த்தர் எங்க கவட்டுக்குள்ள கையை விட்டாருன்னு கேட்கிறாங்க. தெளிவா நம்ம சொன்னோம். அதாவது இது என்னன்னா, தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேட்கிறாங்களா, இல்ல அவங்க வரலாறு தெரியாம பைபிளை படிக்காமல் கேட்கிறார்களான்னு தெரியவில்லை. யாக்கோபுக்கு இஸ்ரவேல் ஏன் பேர் வந்துச்சு? கர்த்தர் உள்ள கையை விட்டதுனாலதான் வந்துச்சு பேரு. எப்படி ஒரு இரவுல 2 பேரும் ஒரு மனிதனோட சண்டை போடுறாரு யாக்கோபு. பயங்கரமா அந்த மனிதன் இது எங்க இருக்குன்னா எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அதனால சொல்லிக்கிறேன், ஆதியாகமம் 32ல 24ல இருந்து 32 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. யாக்கோபு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஒரு புருஷன் பொழுது விழியும் வரை அவனோடு போராடுறான். அவனை ஜெயிக்க முடியல, யாக்கோபை ஜெயிக்க முடியல. அப்ப என்ன செய்யறாரு? தொடச்சந்துக்குள்ள கர்த்தர் கையை விட்டாரு. ஹாலோ ஆஃப் தை அப்படின்னா கவட்டி கடையிலன்னு அர்த்தம். அதைத்தான் நான் சொன்னேன், கவட்டி கடையிலன்னு நம்ம பாஷையில சொன்னேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா தொடச்சந்துக்குள்ள கையை விட்டாரு. கையை விட்டவனையும் யாக்கோபுக்கு தொடச்சந்து வீக் ஆகி போச்சு. ஆனா அது உள்ள போய் பார்த்தோம்னா அது என்னன்றதுலாம் ஜெனரேட்டிவ் பார்ட்ஸ் உள்ள உள்ளதெல்லாம் தெரியும். அது நீங்க கூடுதல் விளக்கம் கேட்டோம்னா எடுத்து விளக்குவோம் அதையும். அப்ப உள்ள கையை விட்டு நொண்டி நொண்டி நடக்க வச்சதுனாலதான் தொடச்சந்த இது வரைக்கும் நாங்க தின்றது இல்லை என்று சொல்லக்கூடிய செய்தி ஆதியாகமத்துல இருக்கு. நீங்க விளக்கம் சொல்லுங்க. அதே மாதிரி ஆபாசத்தை பத்தி நீங்க எடுத்து வச்சீங்கன்னா பதில் சொல்லுவாங்க சொன்னாங்க. ஆபாச பட்டியலை போடுறோம். எப்படி இருக்கின்றது என்றால், குரான்ல உள்ள விஷயத்தை சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி குரான்ல உள்ள இந்த விஷயத்த ஒரு அம்மாவும் மகனும் அப்பாவும் மகனும் ஒன்னா உட்கார்ந்து படிக்க முடியுமா அப்படின்னு. இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன், இத படிச்சு காட்ட முடியுமா? பைபிள்ல உள்ள இந்த விஷயத்தை படிக்க முடியுமான்னு சொல்லுங்க. அதே நேரத்துல குரான் என்ன சொல்லி காட்டுகின்றது? அலம் யக்கு நுத்ஃபத்தம் மிம்மனி யும்னா, விந்துல இருந்து உன்னைய படைச்சம்பா. இது எல்லாரும் பேசக்கூடிய விஷயம்தான் இல்ல, இது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம்தான். 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பாட புத்தகத்திலேயே விந்து எப்படி உற்பத்தி ஆகுது, மனிதனுக்கு எப்படி இருக்கணும், என்ன எல்லா விஷயங்களையும் சொல்லி காட்டுகின்றார்கள். இது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு போதிக்கக்கூடிய விஷயம்.
இந்த விஷயம் ஆபாசமா தெரியுது. ஆனா இங்க உள்ள உன்னத பாட்டுல உள்ள விஷயம்லாம் ஆபாசமா தெரியல. எப்படி வருது? உன்னத பாட்டுல, உன்னத பாட்டு 7ல நீங்க 7வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் 1ல இருந்து எடுத்து நீங்க போனீங்கன்னா, அதாவது கர்த்தர் கணக்கு போடுறாரு. எப்படி கணக்கு போடுறாருன்னா, கீழிருந்து மேல் போடுவோமா இல்லையா? ஒரு நிறைய நம்பரை கொடுத்துட்டு கீழிருந்து மேல், மேலிருந்து கீழ் எழுதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 2 சேனைகளுக்கு இடையில் ஆடும் நாட்டியத்தை போல் சூலமித்தி நின்னா அவளுடைய மெல்லடிகள் எவ்வளவு அழகு அப்படின்னு காலில இருந்து ஆரம்பிக்கிறாரு. காலில இருந்து ஆரம்பிச்சு உன்னுடைய வளைந்த இடை கைதேர்ந்த பொற்கொள்ளால் செய்யப்பட்டது. இடைன்னு இங்க போட்டிருக்கு, வேற மொழிபெயர்ப்புல தொடைன்னு போட்டிருக்கு, அது வேற விஷயம். அதுக்கடுத்து அந்த இடைக்கு மேல என்ன அப்படின்னா, உன்னுடைய கொப்புள் கலப்பு ரசம் குறையாதிருக்கும். ஒரு பையன் அப்பாட்ட கேட்க மாட்டானா, அப்பா என்ன ரசம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டானா என்ன ஆகும்? விளக்கம் கொடுப்பீங்களா? கொப்புல எப்படிப்பா ரசம் வரும் அப்படின்னு கேட்டா விளக்கம் கொடுப்பீங்களா? கொப்புளுக்கு மேல என்ன இருக்கும்? அதையும் விடுற மாதிரி இல்ல கர்த்தர், அதுக்கும் கீழிருந்து மேல் போறாரு. எப்படி போறாரு? உன்னுடைய அந்த முளைகள் 2 குலைகள். இத நான் வெறுமனே வாயால ஒரு பெண்ணை பார்த்து சொன்னேன்னா அந்த பெண் என்ன செருப்பால அடிப்பாளா இல்லையா? இத நான் உன்னுடைய முளைகள் 2 குலைகள் அப்படின்னு சொல்லி அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டேன்னு உடனே ஆமா உன்னத பாட்டு பாடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா இல்லையா? இதே விஷயத்தை உன்னுடைய முளைகள் 2 குலைகள் அப்படின்னு போட்டு ஒரு பொம்பளைக்கு நான் மெசேஜ் அனுப்புனேன்னா என்னுடைய நிலைமை என்ன? இதே செயல நீங்க சர்ச்சுக்குள்ள உட்கார வச்சு நீங்க படித்து காட்டுவீர்கள் என்றால் இது உன்னத பாட்டு, மன்மத பாட்டை உன்னத பாட்டுன்னு மாத்தி கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லுகின்றீர்களே, இது எப்படி சரியா வரும்? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் சொன்னது, அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் கூட இருந்தவர்கள் கண்ணார கண்டு அதை லூக்காவுக்கு போதித்தார்கள். அதை லூக்கா பரிசுத்தாய் ஏவினபடி எழுதினார் என்று சொன்னேன். லூக்கா காணாததை எழுதினார் என்று நான் சொல்லவில்லை. கேட்கிறதை சற்று கவனம் செவி கொடுத்து கேளுங்கள். இயேசுவுடன் இருந்தவர்கள், அதாவது கண்ணார கண்டவர்கள், அதை போதித்தவர்கள் லூக்காவுக்கு ஒப்புவித்தார். கண்டு போதித்தவர்கள் லூக்காவுக்கு ஒப்புவித்தார்கள். அது பரிசுத்த ஆவியானவர் ஏவினபடி லூக்கா எழுதினார் என்று சொன்னேன். காணாததை எழுதினார் என்று நான் சொல்லவே இல்லை. புளிக்கு குஷ்டம் என்று ஏன் சொன்னேன் என்றால், நியாயப்பிரமாணம் மாம்ச சம்பந்தமான கட்டளை. மாம்ச சம்பந்த பிரகாரமாக அவன் தூய்மையா இருக்க வேண்டும். அதற்காக கட்டளை கொடுக்கப்பட்டது. இவன் அசுத்தனா இருந்தான், ஆனால் ஆசாரியனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் ஆசாரியன் தேவாலயத்தில் நிற்கும் போது எப்படி சுத்தமா இருக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் சுத்தமா இருப்பதனாலே அவன் வீட்டில் வரும்போதும் ஆடையும் சுத்தமாக வைத்திருப்பான். அதனாலே ஆடையை பற்றியோ வீடை பற்றி அவனே கொடுக்கவில்லை, சாதாரண மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அன்றிருந்த ஏறக்குறைய 3000 ஆண்டுக்கு முன்னாலே மக்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். எனவே அவன் சுகாதாரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது மாம்ச சம்பந்தமான கட்டளையினாலே அவன் தூய்மையாக நடக்க வேண்டும் என்பதற்காக அதை கொடுத்தார். ஆடையில் குஷ்டம். குஷ்டம் என்று ஏன் சொன்னார்? மனிதன் அன்று வருத்தது குஷ்டம். ஆண்டவர் பேசும்போது அவருக்கேற்ற மொழியிலே பேசுவாரானால் மனிதன் புரிந்து கொள்ளவும் முடியாது, மனிதன் தாங்கிக் கொள்ளவும் முடியாது. மனிதன் எந்த நிலைமையில் இருக்கிறானோ அந்த நிலைமையிலிருந்து அவன் புரிந்து கொள்ளும் விதத்தில் அதை பேசினார். அதனாலே தான் ஆடைக்கு குஷ்டம் என்று சொன்னார். அதற்கு ஓமையாகத்தான் சொன்னேன். புளிக்கு குஷ்டம் என்று சொன்னால் புளிக்கு குஷ்டமா என்று கேட்டேன். குஷ்டம் அல்ல, அது பயன்படுத்தப்படாதது, தகாதது என்பதை காட்டுவதற்கு உதாரணம் சொன்னேன். அதே போலதான் ஆண்டவர் அந்த ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு அவர் அதை குஷ்டமாக காட்டினார். அவன் அன்று வெறுத்தது குஷ்டம். அது குஷ்டம் ஒரு ஆளுக்கு இருந்தால் குஷ்டம் வரும், அதுக்கு மிஞ்சின நோயும் வரும். இது வரக்கூடாது என்றுதான் ஆண்டவர் அதை ஆடையில் குஷ்டம் என்று காட்டினார். காரணம், சுகாதாரத்திலே அவன் உத்தமமாக இருக்க வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும், தூய்மையா இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் ஆடையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு என்றுதான் அந்த வார்த்தை உபயோகப்பட்டு சொல்லுகிறது. இன்னும் நீங்கள் மனதாகும்படி சொல்லுகிறேன், அவன் சுகாதாரத்திலே, அதாவது தூய்மையா இருக்க வேண்டும் என்பதற்காக குஷ்டத்தை அவன் எவ்வளவு வெறுத்தானோ அது குஷ்டம் போன்றது என்பதை சுட்டிக்காட்டித்தான் அதை அப்படி சொல்லிக் கொடுத்தார். அது குஷ்டம் அல்ல, குஷ்ட நோய் உற்பத்தியாகும் ஆடையில் இருந்து. இவன் சுகாதாரமா இருக்காவிட்டால் உற்பத்தி ஆகும், அதை சுட்டிக்காட்டுவதற்கு தான் அதை சொன்னார். புரிந்து கொள்ளாமல் பதில் சொல்கிறதுனாலே வேதம் பரிசுத்த வேதம் இறைவேதம் இல்லை என்று சொல்லாதீர்கள். இறைவேதம் ஆண்டவர் அழகாக மனிதனோடு மனிதனாக இருந்து பேசிக் கொடுத்தார். தன் மகிமையை குறைத்தவனிடத்தில் பேசிக் கொடுத்தார். அவன் புரிந்து கொள்ள வேண்டும், அவன் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னும் உன்னத பாட்டை குறித்து சொன்னார். உன்னத பாட்டு எழுதி ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. இது நியாயப்பு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்றிருந்த மக்கள் எப்படி இருந்தார்களோ, அன்றிருந்தவன் சிற்றின்ப பிரியத்தில் இருந்தான். அன்றிருந்தவன் காதலிப்பதும் காதல் கொள்வதும் தவறில்லை என்ற நிலைமையில் இருந்தான்.
இது கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்டதல்ல, யூதனுக்கு கொடுக்க. அன்றிருந்த காலம், அன்றிருந்த நிலைமைப்படி அவன் இருந்ததுக்கு தக்க ஆண்டவர் அவனுக்கு சாலோமோனுக்கு கொடுத்த ஞானத்தின்படி விழுகிறார். ஏனென்றால் சிற்றின்பத்தை தான் அவன் பெருசா நினைத்துக் கொண்டிருந்தான். அந்த சிற்றின்பத்தை பற்றி சொல்வது அவனுக்கு, அதை வெளிப்படையாக சொல்வதற்கு அவனுக்கு அது வெட்கம் இல்லை. ஏனென்றால் மனிதனுக்கு அது வெட்கம் இல்லாதபடியினாலே அப்படி சொன்னார். ஆண்டவருக்கு முன்பாலே எல்லாம் வெளியரங்கமாயிருக்கிறது, எல்லாம் நிர்வாணமாயிருக்கிறது, அவருக்கு ஆபாசமானது ஒன்றுமில்லை. அதுதான் கடவுளுக்கு என்று ஆபாசம் ஒன்று இருந்தால் ஆபாசம் அவனே வென்றிருக்கும். ஆனால் கடவுளுக்கு ஆபாசம் இல்லை. மனிதன் இருந்த நிலைமையை சுட்டி காட்டி அவன் தகாத விதமாய் அன்று அவனுக்கு இதை நிறைவேற்றி அறிவில்லாதபடினால் அவன் இருந்த நிலைமை குறித்து சொல்லி அதை அவனுக்கு அதை சிற்றின்பம் அல்ல பெருசு, ஆண்டவர் சொல்ல கட்டளை கேட்டு அவரோடு ஒன்றித்து உறவாடுவதுதான் பேரின்பம். அதுதான் சொர்க்கத்தில் புகும்போது அவனுக்கு கிடைக்கிற பெருமை என்று உணர்ந்து கொள்ளும்படிக்கு அதை சொன்னார். இன்று அதற்கு நான் ஓமை சொல்லுகிறேன். நீங்க டிஸ்கவரி சேனலை பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். சரி, பார்த்தா பார்த்து. இந்த காட்டுவாசிகள் இடையிலே வள்ளியை சுற்றி கொண்டு நிர்வாணமாய் தெரிகிறார்கள். பெண்ணும் தெரிகிறாள், ஆணும் தெரிகிறாள். அதை படம் பிடித்து சேனல் டிவியில காட்டும் போது அந்த இடத்தை மட்டும் கருப்பா காட்டு. என்றால் நமக்கு ஆபாசம். ஏனென்றால் அந்த காட்டுவாசிக்கோ அந்த நிலவில் இருக்கிற அந்த காட்டு பெண்ணுக்கோ அவர்களுக்கு ஆபாசமே இல்லை. அதனால்தான் அவர் அப்படி தெரிகிறார். இதை உணர்த்தும்படியாக அன்றிருந்த மக்கள் நிலைமையை சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நமக்கு ஆபாசம் என்ன? இன்று நாம் அறிவில் வளர்ந்து விட்டோம், அழகாக ஆடை உடுக்கப்படுத்தி விட்டோம். அன்றிருந்த மக்களுக்கு அன்றிருந்த நிலைமையில் அவனுக்கு சொல்லப்பட்டது, நமக்கு சொல்லப்பட்டது. திருப்பி சொல்லுகிறேன், இன்று கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, யூதனுக்கு சொல்லப்பட்டது. அன்றிருந்த மக்கள் அப்படி இருந்தார்கள், அதை சுட்டி காட்டுகிறார். இன்று காட்டுவாசிகள் எப்படி இருக்கிறார்களோ அது அவர்களுக்கு எப்படி அது ஆபாசம் இல்லையோ அதை நாம் படம் பிடித்து காட்டுவதனாலே இந்த நிலைமை இப்படி உருவாகி இருக்கிறது. ஆனால் நமக்கு ஆபாசம் என்பதனால் அதை கருப்பிட்டு மறைத்து காட்டுகிறார்கள். அந்த உன்னத பாட்டில் இருப்பது கிறிஸ்தவ சொல்லப்பட்ட கிறிஸ்தவனுக்கு அல்ல, அன்றிருந்த யூதர்களுக்கு. நாகரிகத்தில் குறைந்திருந்த ஏறக்குறைய 3,000-4,000 ஆண்டுக்கு முன்ன எப்படி இருந்திருப்பார்கள் உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இதை ஆபாசம் என்று இப்பொழுது காட்டுவது நமக்கு ஆபாசம், அவர்களுக்கு ஆபாசம் அல்ல. ஆண்டவர் அன்று மனிதன் எந்த நிலைமையில் இருந்தானோ அந்த நிலைமையை சுட்டி காட்டி எழுதுகிறார். ஆனால் உன்னத பாட்டு ஆபாசமே இல்லை, நமக்கு அது கட்டளையாக கொடுக்கப்படவில்லை. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது சிற்றின்பம் இல்ல பேரின்பம். அது இறைவனோடு கொள்ளுகிற பேரின்பம் தான் பெரிய இன்பம். அந்த சிற்றின்பம் பெறுதல் என்பதை காட்டுவதற்கு தான் உன்னத பாட்டு சொல்லிக் கொடுக்கப்படும். அருமையான சகோதரர் அவர்களே, கவட்டுக்குள் கையை விட்டதுக்கு வசனத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 முதல் 32 வரைக்கும் வசனம் இருக்குது. அருமையான இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு பைபிளை வாங்கி இவங்க சொல்றது அங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது இருக்காது. யாக்கோபுடைய தொடைச்சந்தை தொட்டார். தொடையில ஆபரேஷன் சாமானத்தை வெட்டி எடுத்தார் நீ சொல்றது உங்க முட்டாள்தனமான கேள்வி. என்னையா இது? தொடைய தொட்டார்னு சொன்னா சாமானத்தை வெட்டி எடுத்து சொல்றீங்கன்னு சொன்னா இது என்ன? பைபிள குர்ஆன் அவங்க விருப்பம் போல பிராக்கெட் போட்டு மாதிரி நாங்க கையை உள்ள விட்டார்னு சொல்றீங்க. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அவர் சொன்னார் பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சுடுங்க. என்னாகமோ சகோதரர் சொன்னீங்க, நீங்க அந்த வசனத்தை நோட் பண்ணிடுங்க. என்னாகமோ 31ஆம் அதிகாரம் 117 118 வசனம். ஐயா எனக்கு தெரியாது, நீங்க சொன்னது. என்னாகமோ 31ஆம் அதிகாரம் 117 118 இது குர்ஆன் அல்ல உங்க விருப்பம் போல எழுறதுக்கு. அப்படி இருந்தா கொண்டு வந்து காட்டுங்க. 117 118 இருந்தா குழந்தைகளை கொண்டாங்கன்னு சொன்னா நாங்க பதில் சொல்றோம். அப்புறம் சொன்னாரு கொப்புள்ள ரசம் இருக்குது. பாருங்க வசனத்துல வாசிக்கிறேன், கொப்புள்ள ரசம் இருக்குதா. நல்லா கேட்டுடுங்க. உன் நபி திராட்சரசம் நிறைந்த வட்டக்கலசம் போல் இருக்கிற உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை ஆரம் போல் இருக்கிறது. கொப்புள்ள ரசம் இருக்குன்னு உங்க விருப்பத்துக்கு எழுதுறது இல்லையே. பைபிள்ல இருக்கிற வசனத்தை வாசிங்க. இங்க கொப்புள்ள ரசம் இருக்குது, கொப்புள்ள சாம்பார் இருக்குது, கொப்புள்ள மோர் இருக்குது, கொப்புள்ள தயிர் இருக்குது. உங்க விருப்பம் போல பைபிள் எழுதுறதுக்கு இது குர்ஆன் அல்ல, இது கர்த்தருடைய இறை வேதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல விருப்பம் போல கை வச்சாச்சுன்னு சொன்னா இதுல செயல்பட முடியாது. அப்புறம் சொன்னாரு என்ன சொல்றாரு, ஹல்லேலூயா க்ளோரி முளைகளாம். எங்க இருக்கையா முளைகள் என்று சொல்லி பாருங்கள். உன்னத பாடல்களின் புஸ்தகத்தில் அவர் எடுத்தார் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் உயரம் பனைமர தொழுந்து போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகள் போலவும் இருக்குன்னு தான் சொன்னாரு. முளைல துள்ளுதுன்னு சொல்லல. நான் எங்க துள்ளுதுன்னு காட்டித்தாரேன். விந்திலிருந்து படைத்தான், கற்ப கோளரையில் துளி துளியாக அது ஊற்றப்படும் போது படைத்தான். ஒரு அப்பன் வந்து அப்பா கிட்ட மகன் கேட்பான், அம்மா அப்பா இது எப்படி அப்பா
துள்ளி துள்ளியாக எங்க விழும். அப்பா இதுக்கு பதில் சொல்லுங்க அப்பா. அப்புறம் பாருங்க, நீங்கள் கற்பத்தில் ஊற்றி விடுகிற விந்தை நீங்கள் பார்த்தீர்களா? ஐயா வெக்கமா இல்ல? கற்பத்தில் ஊற்றுறத யாரையா பாக்குறது? ஒரு மனைவி புருஷன் மனைவிக்கு இடையில இருக்கிறது. அது கொப்பிள்ள திராட்சை ரசம் இருக்குதான், ரசம் ஊறுது, சாம்பார் ஊறுது. அங்க சொல்லப்பட்டது கொலைகள் துள்ளுதான், இங்க சொல்றது இது ஆபாசம் கிடையாது. அப்புறம் குதித்து வெளியாகும் நீரினால் அவன் படைக்கப்பட்டுள்ளான். குதித்துனா எப்படி? ஜம்பண்ணி ஜம்பண்ணியா? இது ஆபாசம் கிடையாதா? அவர் பிள்ளை வந்து அப்பா குதித்து வெளியாக நீர்னா என்னப்பா? அப்பா எப்படி காட்டி கொடுப்பாரு பிள்ளைகிட்ட? என்ன சொல்றாங்க ஐயா? தொடச்சந்த தொட்டாதான் சாமானத்தை வெட்டினாரா? ஒரு குரான மாத்துற மாதிரி எழுதி மாத்தாதுங்க. நீங்களே சொல்லிட்டீங்க இங்க இருக்கிறதெல்லாம் குரான் கிடையாது, அது மனுஷனுக்கு விருப்பம் போல எழுதுனது. ஆனா பைபிள் அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் எழுதப்பட்டிருக்கிறார். சொன்ன பைபிளில் எழுதப்பட்டவைகள் நடந்தவைகள், பைபிளில் எழுதப்பட்டவைகள் நடக்கிறவைகள், பைபிளில் எழுதப்பட்டவைகள் இன்னும் நடக்கிறவைகள். அது எந்த மாற்றமும் கிடையாது. பிறகு அவருடைய சந்ததியை நழுவும் அற்ப தண்ணீரிலிருந்து நான் உண்டாக்குனேன். என்னையா இது? ஒண்ணு விந்தது, ஒண்ணு குதிச்செழும்புது, ஒண்ணு சொட்டு சொட்டா உள்ள போகுது, ஒண்ணு நழுவுது. எங்கோடி நழுவுது? எங்கோடி ஐயா நழுவுது? அருமையான சகோதரர்களே, பரிசுத்த வேதாகமம் குறையற்றது. பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் புரிந்து கொண்ட விதம் அல்ல. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் அவருடைய 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, உலகமானது தன் சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியம். நாங்கள் இங்கே எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள், கர்த்தருடைய வேதங்கள், அவருடைய வசனங்கள், ஆவினால் ஏவப்பட்டு பரிசுத்தவான்களால் எழுதப்பட்ட இந்த வசனங்கள் உங்களுடைய பார்வைக்கு பைத்தியமாய் தோன்றினாலும் இதை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்கள் நித்தியத்தில் பிரவேசிக்க வேண்டியதுதான் எங்களுடைய விருப்பம். இன்னைக்கு மனிதன் சொல்கிறான், ஒரு மனிதன் சொல்கிறான், மனிதனை ஆண்டவர், ஒரு மனிதன் சொல்கிறான், என்ன சொல்றான்? குரங்கில் இருந்து மனிதன் உண்டானானா? குரங்கில் இருந்து. சரி, பரவாயில்லை. இப்போ ஆஸ்திரேலியா சொல்றாங்க மனுஷன் மீன்ல இருந்து உண்டானா. அப்படிங்கிற கட்டுக்கதை நாங்க இங்க கொண்டு வரல. நான் என்ன சொல்லுவேன், பைபிள்ல என்ன எழுதியிருக்கு அதை வாசியுங்கள். கவட்டுக்குள்ள கைய போட்டான்னு சொன்னா கவட்டுக்குள்ள போட்டான்னு சொல்லுங்க. தொடச்சந்த தொட்டான்னு சொன்னா தொடச்சந்த தொட்டாருன்னு சொல்லுங்க. கொப்புள்ள ரசம் இருக்குன்னு சொன்னா கொப்புள்ள ரசம்னு சொல்லுங்க. இல்லாதத முல துள்ளுதெல்லாம் சொல்லாதுங்க. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது மாதிரி மீண்டும் சொல்லாது குழந்தைகளை கொல்லுறது. தயவு செய்து நீங்க குரான மாதிரி பைபிளை நினைக்காதீங்க. பைபிளை படிங்க. அந்த 31 117க்கு நாங்க பதில் சொல்லணுமா ஐயா? 31 112க்கு நாங்க 18க்கு பதில் சொல்லணுமா? இல்லாதத ஒண்ணு இவங்களே எழுதி வச்சுட்டு பதில் சொல்லுங்க எப்படி? அது மாதிரி குஸ்டன்னு சொல்லும்போது அவர் பேசினாரு. நீங்க கேட்காத ஒண்ணுக்கு நான் பதில் சொல்லல. குஸ்டன்னு சொல்லும்போது பேசினாரு. பாவாடைக்கு சட்டைக்கு சுடிதாருக்கு என்னைக்கு இருந்தது ஐயா? பாவாடையும் சட்டையும் சுடிதாரும் இது நியாயப்பிரமாணத்தை சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட காலத்துல பாவாடை சட்டை சுடிதார் வந்ததா? நீங்க உங்க ஸ்டேஜ நினைச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம வைக்க வேண்டிய வாதத்தை எல்லாம் அவங்க வச்சு பைபிள்ல ரொம்ப மோசமா இருக்கின்றது என்பதை உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்படி இல்லாம வாசனம் இருக்கு அப்படின்னு யோசிச்ச ஆளுங்க கூட ஆஹா இவங்களே விளக்கம் கொடுக்க அளவுக்குன்னா அப்ப இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவர் கேட்டாங்க, இந்த மாதிரி ஸ்தனங்கள்னு தானங்க இருக்கு, முளைகள்னு எங்க இருக்கு? முளைகள்னு இருக்குங்க ஐயா, இருக்கிறதானே நான் வாசிச்சேன். நானே எக்ஸ்ட்ரா பிட்டி உங்களை மாதிரி குரான்ல நான் எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் போடலங்க ஐயா. பாருங்க, ரோமன் கத்தோலிக்கு மொழிபெயர்ப்பு எடுத்து படிச்சு பாருங்க. அதுல தெளிவாக வருகின்றது. எப்படி வருது? உன்னுடைய முளைகள் 2 குலைகள் அப்படின்னு வருதுங்க ஐயா. அதனாலதான் அதுல அல்லேலூயா போட்டு சொன்னோம் நாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுல முளைகள் 2 குலைகள்னு வர்றதுனாலதான் அதை நாங்க சொன்னோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரசம்னு எங்க இருக்கு? ரசம்னு நீங்களா சொல்றீங்களே அப்படின்றாங்க. உன்னத பாட்டுல ரசம் 8 ரசம் இருக்கு. எடுத்து படிச்சு பாருங்க நல்லா.
8 இடத்துல இருக்கு ரசம். எப்படி இருக்கு சொல்லவா? நீங்க வாசி காட்டுறேன் பாருங்க. நான் திராட்சை ரசம் வைக்கும் அறைக்குள் என்னை கூட்டி சென்றார். அப்பா திராட்சை ரசம்னா என்னப்பா கேட்பானா இல்லையா? அதே மாதிரி உன்னுடைய என் மகளே, என் தங்கச்சிட்ட தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொன்னது எல்லாம் தங்கச்சிட்ட எந்த அளவுக்கு பாசம் காட்ட வேண்டும் என்பதை பற்றி பைபிள் விளக்குகின்றது. என் தங்காய், உன் காதல் இன்பம் திராட்சை ரசத்தை காட்டிலும் உன் தைலங்கள் பரிமள தைலத்தை காட்டிலும் எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு வருது. அதே மாதிரி என்னுடைய தேனடைய நான் உண்றேன், ரசத்தையும் பாலையும் குடிக்கிறேன், வரிசையா வருது. ரசம் இருக்கு, ரசத்துக்கு குறைச்சலே கிடையாது. உன் கொப்புள் கலப்பு ரசம் குறையாதிருக்கும் கடைந்தெடுத்த கலசம் போன்றது. அதனால அதைத்தானே சொன்னோம். இதெல்லாம் நீங்க வாட்சி காட்டீங்கன்னா அப்பா ரசம்னா என்னப்பான்னு பையன் கேட்கதானே செய்வான். ஒரு தாயிட்ட மகள் கேட்கதானே செய்வா. அதே மாதிரி உன் பேச்சு சுவை மிகுந்த திராட்சை ரசம். உடனே தலைமகள் சொல்றாளாம், அந்த ரசம் என் காதல் குடிப்பதற்கு தகுதியானது, நான் அதை ரெடியா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்றா. இந்த அளவுக்கு ரசம் இருக்கிறதையே இந்த மாதிரி விஷமத்தனமா மறைச்சாங்கன்னா இன்னும் எவ்வளவுலாம் உள்ள திறந்து பார்த்தா வரும், இன்னும் எவ்வளவெல்லாம் தோண்ட தோண்ட வரும். அதோடு மட்டுமல்லாம பனைமரம் ஏறி நான் குலை பறிப்பேன். பனை மரத்துல குலை பறிப்பாராம். என்ன குலை? திராட்சை குலை. இப்படி வருது. பயாலஜியும் தெரியல கர்த்தருக்கு, தாவரவியலும் தெரியல. பனை மரத்துல என்ன முளைக்குன்றது கூட தெரியாம பனை மரத்துல கொலை பறிக்கிறதுனா பனை கொலை தான் இருக்கு, ஆனா திராட்சை கொலை பறிப்பேன். நீ ஓங்கி வளர்ந்த பனை மரம் எந்த அளவுக்கு சொல்றாரு பாருங்க. அண்ணனும் தங்கச்சியும் பேசுறாங்க. அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இதுல என் தங்காய் அப்படின்னு கூப்பிட்டு தான் இவ்வளவு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பிரான்சிஸ் சார் சொல்லும் பொழுது தெளிவா சொன்னாங்க, ஆபாசம் இருக்கின்றது, ஆபாசம் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனா அதை இவங்க எதிர்த்து பேசுறாங்க. இல்ல ஆபாசம் இல்ல, இது ஆபாசமா அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. அவங்க அழகா சொன்னாங்க, இந்த மாதிரி இப்ப டிஸ்கவரி சேனல்ல காட்டுறானா இல்லையா, காட்டுறப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் கருப்படிச்சிடறான் அப்படின்னு. அடிங்க, அதைத்தானே நாங்க சொல்றோம். உன்னத பாட்டுல ஏன் கருப்பு அடிக்கல அதுதானே கேட்கிறோம். இப்ப இந்த அளவுக்கு அசிங்கமான விஷயங்களை எல்லாம் அன்றைக்கு சிற்றின்பத்தினால வச்சிருந்தாங்க அப்படின்னா இப்ப ஏன் நீங்க வச்சிருக்கிறீங்க? ஆதிவாசிகள் அப்படித்தான் இருப்பாங்கன்னா இப்ப அந்த பைபிளை கையில வச்சிருக்கீங்களா? நீங்க ஆதிவாசியா இல்லையா? அப்ப அந்த ஆதிவாசிகள் கூட இப்ப திருந்தக்கூடிய நிலைமையில இருக்கிறான். ஆனா நீங்க அப்படியே வைத்துக் கொண்டு இது உன்னத சங்கீதம், இது உன்னத பாட்டு, இது பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டு எழுதப்பட்டது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா இல்லையா? அதோடு மட்டுமல்லாம அது கருப்படிக்கிறது மேட்டரோட இத கேக்குறாங்க. அங்க அப்ப உள்ள ஆளுகளுக்கு எல்லாம் வெக்கம் இல்லாம இருந்துச்சு, அதனால இப்படிலாம் ஆபாசமா சொன்னாங்க. அப்ப இப்ப நீங்க வச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு வெக்கம் இல்லையா? இப்ப நீங்க வச்சிருக்கிறீங்கன்னா வெக்கம் இல்லாத ஆட்கள் தான் இதை வைத்திருப்பார்கள் என்று நீங்களே சொல்லுகின்றீர்களே. ஆபாசம் இருக்கு நீங்களே ஒப்புக்கொண்டீர்களே. இதுவெல்லாம் சாம்பிள் தான், இன்னும் நிறைய வருகின்றது. அடுத்து இந்த புலியை பத்தி சகோதரர் சொன்னாரு. புலிக்கு குஷ்டம்னு சொல்லுவாங்களாம் நாகர்கோயில்ல. ஆனா அது உண்மையில குஷ்டம் இல்ல, அது சுத்தமின்மையை குறிக்குது அப்படின்னு ஒரு விசித்திரமான விளக்கத்தை சொன்னார். பைபிள்ல இல்லாத சொல்றீங்க அப்படின்னு கோவப்பட்டாங்க. நீங்க பைபிள்ல இருக்கிறத சொல்லுங்க. பைபிளை முட்டு கொடுக்கறதுக்காக நீங்க இல்லாதெல்லாம் சொல்லி சரி பண்ண பாக்காதீங்க. இப்ப பாருங்க, அந்த வீடு குஷ்டம் ஆடை குஷ்டம் சொல்றோம்ல பைபிள்ல, அது எப்படி வருதுன்னு பாருங்க. இவங்க சொல்ற புலி குஷ்டம் மாதிரி அது இருக்கு. பச்சையாகிலும் சிவப்பாகிலும் இருந்தால், வீட்டுக்குள்ள பச்சையா இருந்துச்சுன்னா சிவப்பா இருந்தா அது குஷ்டமா? அப்ப மஞ்சளா இருந்தா அது தூய்மையா? மஞ்சளா உள்ளதெல்லாம் தூய்மை, நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு குஷ்டம் இருந்துச்சுன்னா இவங்க அசுத்தம் தானே சொல்றாங்க. அசுத்தமா இருந்தா அதை நீக்கிட்டு தொடச்சிட்டு போக வேண்டியதானே. என்ன செய்யணுமா? 7 நாள் வீட்டை அடைச்சு வைக்கணுமா. ரொம்ப அறிவுபூர்வமான விளக்கம். 7 நாள் வீட்டை அப்படியே அடைச்சு வைக்கணும். 7 நாள் அந்த துணி அப்படியே மூடியே வைக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? 7 நாள் கழிச்சு வீட்டை திறந்து பார்க்கணும். அந்த பச்சை, அந்த மஞ்சள், அது என்னது? பச்சை சிவப்பு பரவி இருந்தால், அதிகமாக இருந்தால் அது சாதாரண குஷ்டம் இல்ல, அது அரிக்கிற குஷ்டம். என்ன குஷ்டம்? அரிக்கிற குஷ்டம். அதே மாதிரி பாருங்க, அந்த வீடு வீட்டுக்குள்ள போனவன் மாலை வரைக்கும் தீட்டானவனா. அந்த வீட்டுக்குள்ள போனவன் மாலை வரைக்கும் தீட்டானவன். இன்னும் அந்த லேவியராகமோ 14வது அதிகாரம் 54 பாத்தீங்கன்னா தெளிவாகவே சொல்றாங்க, பச்சையா சொல்றாங்க, நோய் வீட்டுக்குள்ள போனவன் நோய் பரவவில்லை எனில் அந்த வீடு தூயது.
அந்த வீட்டுல நோய் இல்ல, நோய்ங்கிற வார்த்தை வருது. இது அனைத்தும் தொழுநோய்க்கும் சொறிக்கும் உரிய சட்டம். இவ்வளவு தெளிவா அது குஷ்டம்தான், அது நோய் தான், அது சொறிதான் என்றெல்லாம் சொல்லப்பட்ட பிறகு நீங்க நியாயப்படுத்துறது பைபிளை நீங்க சரி பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து ஐயா அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் குழந்தைகளை கொல்ல சொல்றதுன்னு வசனத்திலே கிடையாது, நீங்க பைபிள்ல இல்லாத ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னாங்க. பைபிள்ல குழந்தைகளை கொல்ல சொல்லக்கூடிய வசனத்தை ஒரு 3-4 வசனத்தை எடுத்து போட்டேன். ஒன்னு என்ன ஆகுமா 31, 17, 18 சொன்னேன். சாமுவேல்ல 15:3 சொன்னேன். எசேக்கியேல்ல 9:6 சொன்னேன். சங்கீதத்துல 137, 8, 9 இந்த வசனத்தை சொன்னேன். அதே மாதிரி இன்னொன்னு யோசுவால 6:21 இருக்குது. நகரில் இருந்த அனைத்தையும் அழித்தனர். ஆண், பெண், இளைஞர், முதியோர், ஆடு, மாடு, கழுதை அனைத்தையும் வாழ்முனையால் அழித்தனர். இதுவும் யோசுவால 6:21 இருக்குது. இவ்வளவு வசனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இல்லன்னு மறுக்கிறாரு பாருங்க. பைபிள்ல இருக்குது அந்த வசனத்தை அவங்க சொன்ன மாதிரி 42, 20, 4 அப்படி நாங்க சொல்லல. வசனத்தை படிக்கிறோம். இந்த மொழியாக்கமும் நாங்க பண்ண மொழியாக்கம் இல்ல, அவர்கள் பண்ண மொழியாக்கம். அந்த மொழியாக்கத்துல இருந்து நாங்க பிரிண்ட் எடுத்து இன்னும் பைபிளை வைத்துக் கொண்டுதான் நாங்க படிக்கிறோம். இவ்வளவும் படிச்சதுக்கு பின்னால இல்லன்னு மறுக்கிறாங்கன்னா, இந்த முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அதுக்கு இப்படி வேணா ஒரு பதிலா சொல்லிக்கலாம். முழு, அதாவது இறைவேதம் இல்லாத ஒன்றை இறைவேதம் என்று சொல்வது அப்படின்னு வேணா ஒரு புது மொழியை சொல்லலாம். அடுத்து இன்னும் அடிக்கடி அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன வார்த்தை? குர்ஆன் உங்க குர்ஆன் மாதிரி கிடையாது, உங்க குர்ஆன் மாதிரி கிடையாது, நீங்க தான் இடையில சொருவீங்க. நாங்க தான் அழுத்தம் திருத்தமா கால அதை நிரூபிச்சோமே, தெளிவாக நாங்க நிரூபிச்சோமே. மொழியாக்கம் என்பது மனிதர்கள் செய்தது, குர்ஆன் என்பது அரபில உள்ளது. இதுல யாராவது திணிச்சதை நீங்க காட்ட முடியுமா? இதை கேட்டமே காலையில இவ்வளவு நேரம் வாயு மூடி வைத்து உட்கார்ந்து கொண்டு இப்ப சத்தம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. காலையில நான் கேட்டமே, மொழியாக்கம் என்பது மனிதர்கள் பண்ணியது. மனிதர்கள் பண்ணதுல தவறு இருக்கும், அதை நாங்க ஒத்துக்கிறோம். அது காலையிலேயே சொன்னோம். அதனாலதான் மொழியாக்கம் பண்றத குர்ஆன் இல்லங்கிறது சொன்னோம். திருக்குர்ஆன் என்பது ஒரிஜினல் குர்ஆன் என்பது இறைவன்கிட்ட இருந்து வந்த வார்த்தை என்பது அந்த அரபியில் உள்ளதுதான். அதுல ஒண்ணு காட்டுங்க, ஒரு இடைச்சுறுதலை காட்டுங்க, ஒரு ஆபாசத்தை காட்டுங்க, ஒரு அசிங்கத்தை காட்டுங்க, ஒரு முரண்பாடை காட்டுங்க, ஒரு கூடுதல் குறைய காட்டுங்க, ஒரு பிராக்கெட்டை காட்டுங்க பாப்போம். உங்களால முடியுமா? பிராக்கெட்டை காட்ட முடிஞ்சா? மொழியாக்கத்தை தூக்கி வச்சுக்கிட்டு 7 குர்ஆன் எங்க இருக்குது? 7 குர்ஆன் நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா பைபிள் நாங்க லட்சக்கணக்கில் அடுக்க முடியும். ஒரு பைபிள் இல்ல, ஆயிரக்கணக்கான பைபிள், லட்சக்கணக்கான பைபிள் அப்படி நாங்க அடுக்க முடியும். அத்தனை மொழியில வந்திருக்கா இல்லையா? அத்தனை மொழியாக்கம் பண்ணிருக்கீங்களா இல்லையா? இதுவா வாதம்? வாதத்தை அறிவுபூர்வமா எடுத்து வைங்க. மொழியாக்கம் என்பது குர்ஆன் கிடையாது. மொழியாக்கம் என்பது அவர்களுக்கு புரிந்ததை எடுத்து சொல்வார்கள் என்பதை இவ்வளவு அழுத்தம் திருப்தமா சொன்னதுக்கு பின்னால அவங்க நக்கல் அடிக்கிறாங்க. நல்ல நக்கல் அடிங்க, அடுத்து நாங்களும் நக்கலை தொடருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல அந்த உள்ள காலத்துல உள்ளவங்களுக்கு வெக்கம் கிடையாது, சாலமோனுக்கு வெக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெக்கம் இருந்தது, உங்க பைபிள் தான் சொல்லுது. இந்த மாதிரி பனைமரம் ஏறி திராட்சை கொலை பறிக்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு அந்த சூலமித்தி இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, வெக்கம் இருந்ததுனாலதான் சொல்றாங்க. ஆபாச அந்த உன்னத பாட்டு 8 படிச்சு பாருங்க. நீர் என் உடன்பிறப்பாக இருக்க கூடாதா? நீ கூட பிறந்த அண்ணனா இருந்திருக்க கூடாதா? நீ கூட பிறந்த அண்ணனா இருந்திருந்தா, என் அன்னையின் பால் குடித்தவரா நீ இருந்திருந்தால், தெருவில் கண்டாலும் நான் உண்மை முத்தமிடுவேன். கண்ட இடத்துல எல்லாம் நான் உன்னை முத்தம் கொடுப்பேன். காரணம் என்ன? அண்ணன் நினைச்சுக்குருவாங்க. இந்த அளவுக்கு காமரசம். காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான ஜல்சா வேலைகளை எல்லாம் செய்தால் அடுத்தவன் பார்த்து இப்படிப்பட்ட கேடுகட்ட வேலையா செய்கின்றீர்கள் என்று கேட்பார்கள் என்பதற்காக நீ கூட பிறந்தவனா இருந்திருந்தா உன்னை கண்டபடி நான் செய்வேனே, கண்ட இடத்துல எல்லாம் முத்தம் கொடுப்பேனே, என்னைய பத்தி ஒரு வகையில் ஒண்ணும் செய்ய முடியாதே, உண்மை என் தாய் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன், எனக்கு கற்றுத்தந்தவரின் மனக்குள் கூட்டிக் கொண்டு போய் மனமூட்டிய திராட்சை ரசத்தை உமக்கு குடிக்க கொடுப்பேன், என் மாதுளம்பழ சாற்றை பருக தருகுவேன். நீங்க சொன்ன மாதிரியே சொல்றேன், சொட்டு சொட்ட அப்படின்னு. அதனால பழச்சாற்றை பருக தருகுவேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றான்னா வெக்கம் இருந்ததுனாலதாங்க சொல்றா. ஒரு பொம்பளைக்கு வெக்கம் இருந்ததுனாலதான் இதெல்லாம் வெளியே சொன்னோம்னா கூட பிறந்த அண்ணனா இருந்தா எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பின்னாடி நீ இடக்கையால அவர் என் தலையை தாங்கிக் கொள்வார், அவருடைய வழக்கை என்னை தழுவிக் கொள்ளும்,
இது எப்படி இருக்கு? ஏதோ படம் பார்த்து அந்த படத்துல இதுதான் வாத்திய சாசனர் கொக்கோக முனிவர் எல்லாம் எழுதினாரா இல்லையா? அந்த மாதிரி இது அட்டையை பார்த்தாதான் இது விவிலியம் என்று தெரியும். உள்ளே படிக்கிற வரைக்கும் இது கொக்கோ அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. டே நீ படிக்கிறது பைபிள் பா அப்படின்னு சொன்னாதான் பைபிள் படிக்கிறோமா நம்ம அப்படின்னு விளங்கக்கூடிய அளவுக்கு தானே நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி கேட்டாரு, கவட்டன் எங்க இருக்குது? தொடைச்சந்துனா தொடைச்சந்துன்னு சொல்லுங்க, கவட்டனா கவட்டன் சொல்லுங்கன்னு சொன்னாரு. நியாயமான கேள்விதான். இதே மாதிரி நம்ம சொல்றோம், இயேசு நம்மளை பார்த்து தெவடியா பசங்களே சொல்றாருங்கன்னு சொல்லிட்டு, பைபிள்ல எங்க இருக்கு அப்படி எடுத்து காட்டுங்கன்னாக்கா விபச்சார சந்ததியாரேன்னு இருக்குன்னு இருக்கும். அதுல உடனே பாத்தீங்களா விபச்சார சந்ததின்னு இருக்கு, தெவடியா பசங்களே இல்ல, தெவடியா பசங்களே இல்ல அப்படின்ட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், தொடையில எந்த சந்து இருக்குது நீங்க காட்டுங்க. தொடையில கவட்ட சந்து இல்ல வேற சந்து இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அந்த வார்த்தையை. எப்போ நீங்க நிரூபிக்கணும்? தொடையில அந்த சந்து இல்ல வேற சந்து இருக்கு, நின்னு பாருங்க, தொடையை தொட்டு பாருங்க, தொடைக்கு பக்கத்துல எந்த சந்து வருதுன்னு பாருங்க. அப்ப வார்த்தை நாகரிகமா போட்ட விபச்சார சந்ததின்னு போட்டா தெவடியா பிள்ளை இல்லன்னு ஆயிருமா? தொலை சந்துன்னு போட்டா அது கவட்ட இல்லன்னு ஆயிருமா? அப்புறம் என்ன நீங்க சொல்ல வரீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் இறைவனுடைய வேதமா. அடுத்து பைபிள்ல நிறைய முரண்பாடுகள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புள்ள சகோதரர்களே, பைபிளில் ஆபாசம் இருக்கிறது என்று நான் சொன்னதாக அவர் சொன்னார். நான் சொன்னது ஒன்று, புரிந்து கொண்டது ஒன்று. அறிவில்லாத காலத்தில் அறிவில்லாத மனிதன் எந்த நிலைமையில் இருந்தானோ அந்த நிலைமையில் அன்று அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னேன். அதை ஒரு உதாரணமாக சொன்னால், ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறக்கிறது, அது நிர்வாணமாய் பிறக்கிறது. அது எல்லாருக்கும் ஆண் குழந்தையா இருந்தாலும் அது 2-3 வயசு வரையும் நிர்வாணமாகத்தான் இருக்கிறது. அதை எல்லோரும் எடுத்து முத்தமிடுகிறார்கள். அது ஆபாசத்து நிமித்தமா? இல்லை. ஆனால் அது வளர்ந்த பின்பு சாரி உடுத்து அதற்கு வேண்டிய உடைகளை அணித்து திரிகிறது. அதை பார்த்துவிட்டு ஒரு மனுஷன் இது நிர்வாணமாயிருந்தது, இது ஆபாசம் என்று சொன்னால் அறிவில்லாதவன் தான் சொல்லுவான். நான் என்ன சொன்னேன் என்றால், ஆபாசம் என்பது அன்று கொடுக்கப்பட்டது அல்ல, ஆபாசம் இறைவனுக்கு இல்லை. மனிதன் அன்றிருந்த நிலைமையை சுட்டி காட்டி, அவன் அன்றிருந்த நிலைமையில் அவனுக்கு அதை சுட்டி காட்டி சொல்லப்பட்டது என்று சொன்னேன். உதாரணமாக நான் சொன்னதுதான், குழந்தை நிர்வாணமாக இருக்கிறது, அதை ஆபாசம் என்று நாம் ஒருவரும் சொல்ல மாட்டோம். அது ஆபாசம் என்று நாம் சொல்லுவோமானால் நம்மை போல ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். அது வளர்ந்த பிறகு துணியை உடுத்த பிறகு பார்த்து, ஓ இது பொழுது சாரி உடுத்திருக்கிற, பிளவுஸ் போட்டு இருக்கிற, ஒழுங்கா இருக்கிறது, அப்ப அதுக்கு அன்று நிர்வாணமா இருந்தது என்று சொல்லுவோமா? அந்த நிர்வாணத்தை ஆபாசம் என்று நாம் சொல்லவே மாட்டோம். அதுதான் உண்மை. ஒரு உண்மை பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது, அதை ஆபாசமாக சித்தரிப்பதற்கு அல்ல. அறிவுடைய நமக்கு தெரியும், அன்றிருந்த நிலைமையில் மனிதன் எப்படி இருந்தானோ அந்த நிலைமையில் அவனுக்கு உண்மையை உணர்த்துவதற்கு அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. உன்னத பாட்டை சொன்னேன். அதில் என்னத்திற்கு சொல்ல, அந்த சிற்றின்பத்தில் பெருகி இருந்த மனிதனுக்கு அதை எடுத்து காட்டி, இது எல்லாம் பெரியது, இந்த சிற்றின்பம் எல்லாம் பெரிது, இறைவனுடைய கட்டளையை கொண்டு அவரோடு ஒன்றித்து இருப்பதுதான், அவரோடு நாம் ஒன்றி உறவாடுவதுதான் பேரின்பம், அதை நீங்கள் கையாள வேண்டும் என்பதற்கு ஓமையாக அன்றிருந்த மனிதன் அன்றிருந்த நிலைமையில் சொல்லப்பட்டது, ஆபாசத்திற்காக சொல்லப்பட்டதில்லை. ஒரு மனைவி இருக்கிறாள், அவளும் பெண். ஒரு தாய் இருக்கிறார், அவளும் பெண். தாய் இருக்கிற இடத்திலே மனைவியை கொண்டு வைத்து, மனைவி இருக்கிற இடத்திலே தாயை கொண்டு வைத்து அவளை மனைவியாக ஒருவன் பார்ப்பான் என்றால் அவன் எப்படிப்பட்டவன் என்று சிந்தித்து பாருங்கள். இது ஆபாச புக்கு அல்ல, இது ஆன்மீக புக்கு. மனிதனை இருக்கிற பிரகாரமாக அந்தந்த காலத்தில் மனிதன் எந்தெந்தபடி இருந்தானோ அந்தந்த அடிப்படை எழுதப்பட்டிருக்கிறதை தவிர மறைக்கப்பட்டது எழுதல்ல. நீங்கள் ஆபாசமா எடுக்கிறீர்கள். குழந்தைகள் நிர்வாணமாக இருந்ததினாலே ஆபாசம் என்று சொன்னால் அதை விட முட்டாள் ஒருவனும் இருக்க மாட்டான். அந்தந்த காலத்தில் மனிதன் எந்தபடி இருந்தானோ அந்தந்தபடி உண்மையை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபாசம் என்று சொன்னால் எப்படி? காட்டுவாசி அதுக்கு அவனுக்கு ஆபாசம் இல்லை. அறிவில் வளர்ந்த நமக்கு, பெரிதா வளர்ந்த நமக்கு அந்த உணர்வுகள் அதிகமானபடியினாலே, அதாவது மனிதனுடைய சிந்தித்தாரா இந்த உணர்வுகள் அதிகமடியினாலே நமக்கு ஆபாசமாக தெரிகிறது. காட்டுவாசிட்டவன் நீ ஆபாசம் என்று சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். நான் சொன்னதை இன்னும் சொல்லுகிறேன். அன்றிருந்த மனிதனுக்கு அன்றிருந்தபடி அவன் புரிந்து கொள்ள வேண்டியது சொன்னான். ஆடைகளுக்கு குஷ்டம், அரிக்கிற குஷ்டம் தான். அன்றிருந்த துணி இன்றை போல உள்ள துணி அல்ல. அன்று சாதாரண மக்கள் தொடுத்த துணி தோல் ஆடை. அது ஈரம் பட்டால் பச்சையும் பிடிக்கும், சிவப்பும் பிடிக்கும். சுத்தம் பண்ணவில்லை என்றால் புழுவும் உற்பத்தி ஆகும், அதன் குஷ்டமும் உற்பத்தி ஆகும். அதனை மனிதனை பற்றி கொண்டு அவனை சாவுக்குள்ளாகும். இதை உண்மையை பொறிந்து ஆண்டவர் அதை குஷ்டமாக அவனை காட்டி. ஏன்னா குஷ்டம் என்றால் அது அருவருத்தான், அது குஷ்டம் மாதிரியே தான். அதுக்கு தான் ஓமையாக சொன்னேன் புலிக்கு குஷ்டம் என்று. நீங்கள் வேற என்ன புரிந்து கொண்டீர்கள்? புலிக்கு குஷ்டம் என்று சொன்னால் புலிக்கு குஷ்டம் பிடிக்குமா? நீங்கள் வர்க்கத்தின்படி அது புலிக்கு குஷ்டமா என்று தான் கேட்டேன்.
அது ஒரு ஓமையா சொல்லப்பட்ட கதை. எதையோ கேட்டுக்கொண்டு எதையோ புலம்பி எதையோ சொல்லி பைபிள் இறை வேதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். பைபிள் இறை வேதம் தான். ஏனென்றால் உண்மையை அந்தந்த காலத்தில் அதன்படி நடந்ததை எதுவும் மறைக்கப்படாமல் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்கிறவனுக்கு அது ஆபாசம் இல்லை. நான் சொன்னது போல குழந்தையை பார்த்து ஆபாசம் என்று சொன்னால், வளர்ந்த பெண்ணை பார்த்து கொண்டு அந்த குழந்தையை பார்த்து ஆபாசம் சொன்னால் அது மடையனாகத்தான் இருக்க வேண்டும், அறிவு கட்டவனாகத்தான் இருக்க வேண்டும். அறியாத காலத்தில் அது நிர்வாணமாகத்தான் இருந்து, அறிந்து உடை அணிந்த பின்பு அதை வைத்து அது நிர்வாணம் என்று சொன்னால் நம்முடைய தப்பு. விபச்சாரம் செய்யலாம் என்று எல்லாம் சொல்லிக் கொடு. விபச்சார சந்ததி என்று சொன்னால் நீங்கள் நினைக்கிறபடி மாம்ச பிரகாரம் அல்ல அது எழுதப்பட்டது. தேவனை, ஒரே ஒரு தேவனை வணங்குங்கள் என்று இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அந்த ஒரே ஒரு தேவனை வணங்க விட்டு பல தெய்வங்களை வணங்கினார்கள். அவர்களை பார்த்து விபச்சாரிகள் என்று எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்றால் விபச்சாரத்தை விட கேவலமானது ஒரே ஒரு இறைவனை விட்டு வேறு இறைவனை தொழுது கொள்கிறது. அதனால் தான் விபச்சார சந்ததி என்று சொன்னார். அதை மாற்றி சொல்வதற்கு ஒரு அர்த்தமும் இல்லை. நாம எடுக்கிறோம், என்னால் விபச்சாரியை எல்லாரும் இருக்கிறோம். அதை விட வெறுக்க வேண்டும். தேவனை விட்டு வேறு தெய்வங்களை கும்பிடுவது. ஒரே ஒரு தேவன் கர்த்தரை விட்டு, ஜீவனுள்ள தேவனை விட்டு வேற யாரையும் தொழுது கொண்டால் அது விபச்சாரம். அதை சுட்டி காட்டுவதற்கு தான் அது விபச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அவர் விபச்சாரம் செய்தது நிமித்த விபச்சாரி அல்ல. தேவனை விட்டு மறுதலித்து போனபடியினாலே, தேவனை அல்லாதவர்களை தொழுது கொண்டபடியினாலே அந்த சன்னதி விபச்சாரி என்று சொல்லப்படுகிறது. அது பைபிளில் எங்கு வாசித்தாலும் நீங்கள் காணப்படும். நீங்கள் நினைக்கிறபடி விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை சுட்டி காட்டவில்லை. புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இனி இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கப்பட்டு என்று நினைக்கிறேன். ஆனால் இனி வேற வழி இல்லை. இறைவேதத்திலிருந்து உங்களுக்கு பைபிள் இருந்து, இறைவேதமாகிய பைபிள் இருந்து வேற வழிகாட்ட விதம் உங்களுக்கு இல்லை என்றால் இதை சொல்வீர்கள். உங்களுக்கு இதை விட்டா வேற வழியே இல்லை. உண்மையை புரிய வச்சுட்டேன், அதுக்கு மேலே புரிந்து கொள்ள இல்லை என்றால் இன்னும் இறைவேதமாக இருக்கிற பைபிளை வேற எதை கொண்டு நாம் குற்றம் சாட்ட முடியாது என்று நினைப்பீர்களானால் இன்னும் அதை சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள். அப்படியே சொல்லிக் கொண்டிருங்கள். உங்களுக்கு வேதத்தை அறிய வேண்டிய நினைவே இல்லை. அதை அறிந்து கொண்டு பரிசுத்தமாக வேண்டிய நினைப்பே இல்லை. பரலோகம் செல்ல வேண்டிய நினைப்பே இல்லை. குற்றம் கண்டுபிடிக்கிற, ஆனால் குற்றம் நியாயமான முறையில் காண்கிறீர்களா? குழந்தையை பார்த்து ஆபாசம் என்று சொன்னால், அந்த வாழ்ந்த பெண்ணை பார்த்து கொண்டு அது குழந்தையாக இருக்கும் போது ஆபாசம் என்று சொன்னால் எந்த மடையும் சொல்லுவான்? சிந்தித்து பாருங்கள், நியாயமாக பேசுங்கள். எதை ஆபாசம் என்று மனிதன் சொல்லுகிறானோ அதை ஆபாசம் என்று சொல்லுங்கள். குழந்தையை பார்த்து ஆபாசம் என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் குழந்தை அறிவில்லாத காலம். அதற்கு அறிவில்லாத காலத்தில் அறிவில்லாத குழந்தையை பார்த்து ஆபாசம் என்று நாம் ஒரு காலம் சொல்ல மாட்டோம். அதை புரிந்து கொண்டு பேசுங்கள். இன்னும் நீங்கள் அதை பேசிக் கொண்டிருப்பீர்களா? அதை பேசிக் கொண்டிருங்கள். எங்களுக்கு ஒன்றுமில்லை. உண்மையை சொல்லிவிட்டோம், புரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறோம். விபச்சாரம் விபச்சாரி என்று சொன்ன காரணம் என்னவோ நான் சொல்லிவிட்டேன். இனி நீங்கள் வேறு என்ன விதத்தில் புரிந்து கொண்டாலும் வேதத்தில் எழுதி இருக்கிறபடி உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். உங்கள் விருப்பப்படி நாங்கள் பதில் சொல்ல முடியாது. வேதத்தில் என்ன எழுதப்பட்டதோ, எந்த நோக்கத்தோடு, எந்த அர்த்தத்தோடு எழுதப்பட்டதோ அந்த நோக்கத்தோடு நாங்கள் பேசுவோம். ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவன் ஏற்றுக்கொள்ள கடவன். அருமையான சகோதரர் அவர்களே, தீத்து 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ ஒரு தரம் புத்தி சொல்லு. வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. நல்லா கேட்டுக்கிடுங்க ஐயா. முதல்ல சொன்னாரு, எவ்வளவு வேத புரட்டுன்னு பாத்துக்கிடுங்க. முதல்ல சொன்னாரு லேவியராகமம், எண்ணாகமம் 31 அதிகாரம் 117 118. அவர் சொன்னது தப்புன்னு அவர் ஒத்துக்கொள்ளல. இப்ப சொல்றாரு எண்ணாகமம் 31 அதிகாரம் 17 18. ஏன் 100 அங்க லஸ். இவங்களுக்கு மொத்தத்துல லஸ் தான். எப்ப எடுத்தாலும் அவங்க பிடிக்கிற முயலுக்கு 3 கால். அருமையான சகோதரர்களே, அந்த இடத்துல குழந்தைய கொல்லன்னு சொல்லதா சொன்னாங்க. ஏன்னு நீங்க புரிஞ்சிருக்க. ஆண்டவர் சொன்னா அவருக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் நன்கு அறிந்தவர் தான் ஆண்டவர். ஏன் கர்த்தர் அப்படி சொன்னார்? நீங்க தான் சொன்னீங்க, மனைவியை தவிர, அடிமை பெண்ணை தவிர வேற யாருக்கிட்டையும் கற்பை காத்துக்கொள்ள மாட்டாங்க. என் பிள்ளைய நீங்க அடிமையா கொண்டு போய் உங்க முன்னால டெய்லி கற்பழிக்கப்பட்டு 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 அல்லது அது குழந்தையா கொண்டு போய் வளர்த்தி அது கற்பழிக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு சாகும்போ நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே, அன்னைக்கே என் பிள்ளைய கொண்டிருக்க கூடாதா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு குழந்தைய கொல்ல சொன்னார். பெண்ணுங்களை மட்டும் வச்சுக்கிட்டு
ஆணுங்களை கொள்ளுங்கன்னு சொன்னாரு. அது காரணம் என்னன்னா, நீங்க இந்த இடத்துல நீங்க கெடுத்துட கூடாதுங்கிறது குழந்தைகள் எல்லாம் கொல்ல சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ரெண்டாவது, உன்னத பாட்டுல 8 இடத்துல ரசம் இருக்குதான். அவரு ரசம் இருக்குதுன்னு சொன்னாரு, வசனத்தை அவருக்கு மறந்துட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு ரசம் மட்டும்தான் தெரியும், அது எங்க இருக்குன்னு தெரியாது. என்ன அழகா பேசுறாங்க, எவ்வளவு வேத புரட்டு பாத்தீங்க. ஆண்டவர் தெளிவாக இவர்களை குறித்து தான் வேத புரட்டர்கள் என்று சொல்லி இருக்கிறார். குரானை புரட்டுவது போல வேதத்தை புரட்டுகிறார்கள். பிராக்கெட் போட்டு மாதிரி இதுல பிராக்கெட் போட பாக்குறீங்க. அருமையான சகோதரரே, உன்னத பாட்டு 7:7 ஏற்கனவே உங்களை வாசிச்சு காட்டினேன். அங்கே உன் உயரம் பனைமர தொழுங்கு போலவும், உன்னுடைய உயரம் பனைமர தொழுங்கு போலவும், உன் ஸ்தனங்கள் திராட்சை கொலை. பனையில ஏறி திராட்சை கொலைய பிரச்சாரம் படிக்கல, அது வசனத்தை வாசிங்க. உன்னுடைய உயரம் பனைமர தொழுங்கு போலவும், உன் ஸ்தனங்கள் திராட்சை கொலைகள் போல இருக்கிறது. என்னையா இது? பனைமரத்துல ஏறினா திராட்சை கொலைய பறக்கனா என்னது? இது குர்ஆன் அல்ல, இது பரிசுத்த வேதாகமம், இது இறை வேதாகமம். அது முற்றும் அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அங்க பனையில ஏறி திராட்சை கொலையை வெட்டுறான். அடுத்து பாருங்க, இங்க சொன்னாரு என்ன பாருங்க, இந்த லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்துல நோயை குறித்து சொன்னாரு. நான் வாசிக்கிறேன், என்ன அழகா வேதத்தை புரட்டுறாங்க பாருங்க. லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்துல 54ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது சகலவித குஷ்டத்துக்கும் சொரிக்கும். இவ்வளவுதான் இருக்கு. இது சகலவித குஷ்டத்துக்கும் சொரிக்கும். ஐயா திருந்துகிடுங்க, குஷ்டமோ சொரியா இருந்தா. சகலவித குஷ்டத்துக்கும் சொரிக்கிறது இருக்க வழியா அங்க நோய் தீர்ந்த பின்பு அப்படின்னு வரல. அடுத்து பாருங்க, தேவடியா பிள்ளை இன்னும் சொன்னது மாதிரி தானா? உங்களுக்கு தமிழுக்கு வித்தியாசமே தெரியாதா? என்ன கேட்கிற, தேவடியா பிள்ளைங்கிறதுக்கும் விபச்சார சந்ததிக்கு வித்தியாசமே தெரியாதா? இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்களே, இன்னும் நிறைய இருக்கு ஐயா, கொஞ்சம் சொல்லுவேன்.